இந்த மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்த முடிவெடுத்த தோழர் குமரன் அவர்களுக்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சுட்டு, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1995 கும்பகோணத்தில் இருந்தேன். ஒரு வழக்கறிஞர், உண்மையான ஒரு பெரியார் தோழர், பிரேமானந்தாவுக்கு 2 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து அந்த பிரேமானந்தாங்கிற அந்த சாமியார் சிறையில் சாவத்துக்கு காரணமாக இருந்தவர். ஒரு சைக்கிளில் தான் கோர்ட்டுக்கு வருவார். அந்த அளவு தான் அவருடைய பொருளாதார நிலைமை. அப்போ பிரேமானந்தாவை பிடிச்சி உள்ள வச்ச உடனே அவன் 50 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தான். அவர் வீட்டில், வாடகை வீட்டில் தான் இருந்தார். இந்த 50 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லைன்னா உங்க பையனை கொலை பண்ணிடுவோம். அந்த பையன் சித்தார்த்தன்னு பேர், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாரு. அன்னைக்கு அவர் 9ஆவது படிச்சுட்டு இருந்தார். அவர் 50 லட்ச ரூபா பணத்தை தள்ளி விட்டார், கீழே தள்ளி விட்டு, முடிஞ்சா என் பையனை கொண்டுங்க, என் பையன் செத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னாரு. அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்பட்ட கேட்டேன், என்னையா செய்யலாம் அப்படின்னு. ஐயாவை பற்றி ஏதாவது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னாரு. தந்தை பெரியார் அவர்களுக்கு கும்பகோணம் மெயின் களத்தில் ஒரு சொத்து இருக்கு. அதுக்கு பின்னாடி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிரவுண்டு இருக்கும். 3 கிரவுண்டுன்னா ஒரு 5000 சதுரடிக்கு மேல். அதில் பெரியார் பேசுகிறார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுவோம் அப்படின்னாரு. சரி போடுவோங்க, அடுத்த வாரம் ஆரம்பிப்போங்க அப்படின்னாரு. அடுத்த வாரம் எப்படிங்க ஆரம்பிக்கிறது, மைசூட்டு ஆம்பிளிஃபயர்லாம் வேணுமேன்னாரு. சரிங்க செய்வோட்டு காலையில் 10 மணிக்கு சொன்னார். சாயங்காலம் 4 மணிக்கு மைக் செட்டு ஆம்பிளிஃபயர்லாம் வாங்கி கொண்டு போய் என்னுடைய வழக்கமான செயல் அது அதை கொண்டு போய் கொடுத்தேன். அவர் அதை சுற்றி வந்தார். என்னங்க இவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டீங்கன்னாரு. என் வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை செய்யுங்க. 12 ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சோம். வாரம் பெரியார் பேசுகிறார். இந்த மாதிரி இப்போ நம்ம தோழர் காசு நாகராஜ் பேசுகிறாங்க. அது மாதிரி யாராவது ஒருத்தர் பக்கத்துக்கு பேச்சாளர்கள் வருவாங்க. அதில் என்ன ஒரு மாற்றம் பண்ணோம்னா, இது மாதிரி புதிய தோழர்கள் வருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட முன்னாடியே கலந்து உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது. அதில் ஒரு தோழர் ரமேஷ்னு ஒருத்தர் இன்று ஒரு தகவல்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு தகவல், அன்னைக்கு செய்தித்தாளில் என்ன வந்திருக்கோ அது ஐயா கொள்கை மட்டும் கிடையாது, மக்களுக்கு பயனுள்ள தேவையுள்ள ஒரு கொள்கை தேவை. அதை ஒரு 5 நிமிஷம் அவர் சொல்லுவார். இன்று ஒரு மேஜிக்னு நான் ஒரு மேஜிக் ஒன்று காமிச்சு அதை நிகழ்ச்சி முடிப்போம், அதை கற்றுக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம தோழர் தியாகு பாடினார். அது மாதிரி ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கப்புறம் சிறப்பு பேச்சாளர் 1 மணி நேரம் பேசுவாங்க. இது தொடர்ந்து 12 வருஷம் நடந்தது. அப்போ அதுக்கு இருந்த அந்த நாங்கள் திராவிடர் கழகத்தில் இருந்தோம். அந்த திராவிடர் கழக செயலாளர் மரியாதைக்குரிய வீரமணி அவர்களுடைய போக்கு பெரியார் கொள்கையிலேருந்து மாறி போயிடுச்சு. பெரியாருடைய கொள்கை கல்வி இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கணும், வட்டி கொடுத்து வாங்கக்கூடாது, வட்டி கொடுத்து வாங்குறது தாசி தொழில் அப்படின்னு சொன்ன அந்த கொள்கையெல்லாம் ஒரு பாலிடெக்னிக் பல்கலைக்கழகம்னு கட்டி, பாப்பா வந்தாலும் 8 லட்ச ரூபா, நம்ம தலித்து வந்தாலும் 8 லட்ச ரூபா, காசு தான் பெருசு, கொள்கை கிடையாதுன்னு மாறி, வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு வாங்கி திராவிட நலநிதி குறைந்த வட்டியில் நகைக்கடன் தரப்படும்னு எழுதி, எவனோ ஒரு கூரை வீடு வச்சிருக்கானோ அவனுக்குலாம் அந்த வீடு 1 லட்ச ரூபா மதிப்பு, 90,000 ரூபா கடன் கொடுத்து அந்த வட்டி கட்ட முடியாமல் அவனை முக்காடி 10 வீடை சேர்த்து ஒரு கெந்த வட்டிக்காரங்க வித்த கொடுமைன்னா கண்ணால நாங்கள் பார்த்த போது, இனிமேல் அந்த தலைமை ஏற்று நடக்கிறது வந்து நம்ம பெரியாரை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நானும் அந்த வழக்கறிஞர்லாம் திராவிடர் கழகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுலேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியாருடைய கொள்கைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு கருத்தரங்கிறப்போ அது மாதிரி 5-5 நிமிஷம் இந்த புதிய தோழர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லட்டுமே. போன கூட்டத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அவங்க பேசலாம். இது என்ன, நிறைய பேச்சாளர்களை வந்து அதை உருவாக்கிச்சு. அதுக்கு வந்து மின்விளக்கு ஃபேனெல்லாம் நான் தான் அந்த இடத்துக்கு போட்டேன், ஹாஸ்பிட்டல்லாம் போட்டேன். நிறையா அவங்கவுங்க ஆளுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க. திராவிடர் கழகம் 10 பைசா செலவு பண்ணேன். 10 பைசா செலவு பண்ணால் அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் பெருந்திரளான மக்கள் வந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஐயா பிறந்தனால அங்கே ஒரு நாள் நிகழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடுவோம். செப்டம்பர் 17. அந்த 17 அன்னைக்கு அதை தொடங்கிடும். செப்டம்பர் 17 அன்னைக்கு அந்த பெரியாருடைய மாளிகை, கும்பகோணத்தில் இருக்கிற மாளிகையில் பெரிய ஒரு விளம்பர போர்டு வச்சு காலை 10 முதல் இரவு 10 வரை தொடர் நிகழ்ச்சி. நான் வந்து கும்பகோணம் முழுக்க கண்ணை கட்டிட்டு பைக் ஓட்டுறது, ஏன்னா அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வரதுக்காக. அப்போ முன்னாடி வேனில் கத்திட்டு போவாங்க, பின்னாடி வேனில் கத்திட்டு வருவாங்க. அந்த கூட்டம் அப்படியே அங்கே வந்துடும். அந்த கூட்டம் நிறைஞ்சு வழிஞ்சு உட்காரவே இடப்பத்தில் அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிது, திரும்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்தது. அதை இப்போ நாங்கள் 2 பேர் வந்ததுலேருந்து அதை யாரும் பொறுப்பெடுத்து நடத்தலை. இன்னைக்கு திராவிடர் கழகம் இருக்குதா இல்லையானே நமக்கு சந்தேகம் ஆயிடுச்சுன்னு வச்சாங்க. அது ஒரு காரணம். அதனால இந்த கருத்தரங்கம் வந்து கண்டிப்பாக நிறைய பேச்சாளர்களை உருவாக்கும். இதை தயவு செய்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், பொருளாதாரங்கிறது பெரிய செய்தி கிடையாது, தொய்வு விடாமல். இந்த இப்போ அவங்களாம் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்காங்க, மாதம் வர முடியாது, வரலாம். அவங்களோட வருவார். அவர் அங்கே பேசிட்டு இருக்கிறத நான் திண்ணையில் உட்காந்து பேசுகிற மாதிரி அவர் தோழர்
நாகராஜ் தினம் அவங்க தோழர்கள்ட்ட பேசுகிற கருத்து தான். அதனால இங்கே இருக்கிற ஆளுகள் வரா மாதிரி மெயின் ரோட்டில் ஐயாவுக்கு வந்து இடம் இருக்கு. ஒரு விளம்பர பலகை, இன்று இந்த இடத்துல கருத்தரங்கம், இன்ன தலைப்பு, இன்னார் பேசுகிறார். பெரியாரை மட்டும் பேசணும் அவசியம் இல்லை. வள்ளலார் கொன்றது நாங்களாம் போடுவோம். வள்ளலார் கொலை செய்யப்பட்டது எதனால், புத்தர் கொலை செய்யப்பட்டது எதனால், இதெல்லாம் போடுவோம். அப்படியே வள்ளலார் வந்து கொலையா பண்ணிட்டாங்க, புத்தரை கொலையா பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வருவாங்க. வந்து கேட்கும்போது அந்த தலைப்பின் கீழே பேசி அதில் என்ன நீங்க பேசினாலும் நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் தாண்டி நம்ம எதுவும் பேச முடியாது. கண்டிப்பாக அவர்களுடைய ஈடுபாடு அதில் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லும் போது அதில் இப்போ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு தான், இந்த சாதியும் கடவுள் சாதி காதல். இதுல இந்த ரெண்டு பொய் ஒண்ணு உண்மை உங்களுக்கே தெரியும். காதல்ன்ற ஒண்ணுதான் உண்மை, பாக்கி சாதியும் கிடையாது கடவுளும் கிடையாது. ஏன்னா இப்ப நான் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியாது, அதே வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன சாதின்னு எனக்கு தெரியாது. உயரமா இருக்கேன்னு சொல்லலாம், குள்ளமா இருக்கேன்னு சொல்லலாம், கொஞ்சம் மாநரமா இருப்பான்னு சொல்லலாம், ஒரு பல்லு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க, கண்ணு இப்படி இருக்கும், ஏதாவது சொல்லாமே தவிர ராஜன் இந்த ஜாதின்னு நீங்க யாரை பார்த்தும் சொல்ல முடியாது. அப்ப எதை நீங்க அடையாளம் சொல்ல முடியாது, அது பொய் தான் இல்லையா? காதல்கிறது அப்படி இல்லையா? ரெண்டு லவ் பேர்ட்ஸ் கூட கொஞ்சிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பேன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும், சும்மா இருக்காது. எறும்புல இருந்து யானை வரைக்கும் உள்ளது காதல். ஆனா இங்க நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த சாதி கொடுமை எந்த அளவுல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இளவரசன் சாகுங்கிறத விட படிப்படியாக இன்னைக்கு குறைஞ்சிட்டு வந்துருக்கு. இது சமுதாயத்தில் ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க ரொம்ப, அதாவது பார்ப்பான் ஒருத்தன் தான் ஆதிக்க சாதியா இருக்கான். பாக்கி நம்ம படிச்ச ஆளாக இருக்கிறாங்க, எவ்வளவோ அந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணாலும் அவன் மனுஷனாவே மதிச்சதே கிடையாது. இன்னைக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மக்களை மாற்றத்துக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம். முதல் நிதி அமைச்சர் பேர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். அவர் தான் முதல் நிதி அமைச்சர். அவர் வந்து லண்டன்ல அக்கௌண்டன்சி புக் கீப்பிங் படித்தவர். அக்கௌண்டன்ஸ் வந்து லண்டன்ல படித்தவர். அவர் தான் முதல் நிதி அமைச்சர் ஜவஹர்லால் நேரு பீரியட்ல. அவர் அமைச்சரானவொடனே பழனிமலைக்கு போறார் கோவிலுக்கு சாமி கும்பிட. நீ செட்டியார், நீ உள்ள வந்தா அந்த சாமி தீட்டா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ல தடுக்கிறார். மத்திய நிதி அமைச்சர் போலீஸ் செக்யூரிட்டியோட போயிருக்கிறார். நீ கோவிலுக்குள்ள வந்தீங்கன்னா முருகன் தீட்டா போயிடுவான், வராதுன்னு சொல்லி அவர் கோபுரத்தை நிக்க வச்சு தடுக்கிறான். அவர் கோபுரத்திலே நின்று கும்பிட்டு போனார். நிதி அமைச்சருக்கு இருந்த நிலைமை. ஜெகஜீவன் ராம் மந்திரி ஆவறார். அப்ப என்ன பண்றாரு, திருப்பதி கோயிலுக்கு போகணுங்கிறாரு. நீ செருப்பு தைக்கிறாரு, நீ போனா திருப்பதி சாமி தீட்டா போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமே. நீ கோபுரத்துக்கிட்டே போக உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி திருப்பதி மலை மேல ஒரு மாடி கட்டடத்தை ஏற்றி, இதோ அங்க தெரியுது பாரு, அதுதான் திருப்பதி கோபுரம். யாருங்க? நிதி அமைச்சர், மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரோட நிலைமையை பாருங்க. கீழே அவருக்கு பாதுகாப்பு காவல்துறை எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவர் ஒரு மாடியில ஏறி கோபுரத்தை பார்த்து கும்பிடுறார். இன்னைக்கு அவருடைய பொண்ணு தான் மீரா குமாரி, மேலவை தலைவர். நீங்க தொலைக்காட்சியில் இன்னைக்கு பார்க்கலாம். அவரோட மகள் தான் அந்த மீரா குமார். அப்ப இந்த நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்.கே. சண்முக செட்டியாரோட சாதாரணமா சும்மா எல்லாரும் மாதிரி 6 நாளும் 10 கணக்கு எழுதிட்டு வந்தவர் கிடையாது. இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் ரெண்டா பிரியும் போது இங்க இருக்கிற முஸ்லீம்கள் விருப்பப்பட்டவங்க அங்க போறாங்க, அங்க இருக்கிற இந்துக்கள் இங்க வரலாம். எல்கே அத்வானி எல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கிற ஹைதராபாத்ல பிறந்தவர் தான். அங்க ஒரு ஹைதராபாத் இருக்கு. அங்கேருந்து இங்க வரும்போது அவங்க நகை நட்டு எடுத்துட்டு வரலாம், பணம் எடுத்துட்டு வரலாம், நிலத்தை எடுத்துட்டு வர முடியாது, வீடை எடுத்துட்டு வர முடியாது. அப்ப அங்க இருக்கிற இந்துக்கள் இங்க வராங்க, இங்க இருக்கிற முஸ்லீம்கள் அங்க போறாங்க. இவங்களுடைய சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு பெரிய குழப்பம் இருந்தது. அதுக்கு ஸ்டர்லிங் பேலன்ஸ்னு பேர். அதை தயார் செஞ்சு கொடுத்தவர் ஆர்.கே. சண்முக செட்டியார். அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அறிவு இருக்கணும்னு பாருங்க. இங்க இருந்து எத்தனை முஸ்லீம்ங்க போறாங்க, அவங்க புள்ளி வர கொடுங்க. அங்கேருந்து எத்தனை இந்துக்கள் இங்க வராங்க, இங்க இருந்து 100 முஸ்லீம் போறாங்க, அங்கேருந்து 10 இந்துக்கள் வராங்க. அப்போ உனக்கு வந்து இங்க 10 ஏக்கர் நிலம் இருக்கா, உனக்கு அங்க 1 ஏக்கர் நிலம் தரேன் பாகிஸ்தான்ல. உனக்கு அங்க வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்கா, நீங்க 10 ஏக்கர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பணம் போட்டு கொடுத்தவருக்கு என்ன மரியாதைன்னு கேட்டீங்கன்னா, நீ கோவிலுக்குள்ள வந்தால் சாமி தீட்டா போயிடும். உங்களுக்கு தெரியும், மக்களால் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் பேரு சர் பி.டி. தியாகராயர். வெள்ளக்கார காலத்துல பி.டி. தியாகராயர் பெரிய கோடீஸ்வரர். இன்னைக்கு சென்னையில இருக்கிற டி நகர், தியாகராய நகர், அந்த ஏரியா முழுக்க அவர் தான். அதெல்லாம் அந்த நீதி கட்சியில் இருக்கும். அவர் நீதி கட்சியை கொடுத்தவர் ஆரம்பத்துல பக்தனா தான் இருந்தார். அப்ப 1916 தந்தை பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருக்கிற காலம். கபாலீஸ்வரர் கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு அவர் கொடுத்த நன்கொடை 10,000 ரூபாய். சர் பி.டி. தியாகராயர் கொடுத்த நன்கொடை 10,000 ரூபாய். ஆனா 10,000 ரூபாய் அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு செலவாகல.
செலவான தொகை 8000 ரூபாய் கூட கிடையாது. ஒரே வாரால கொடுத்தாரு. அன்னைக்கு 1 கிராம் தங்கம் ₹1. இன்னைக்கு வந்து 2500 ரூபாய் 3000 ரூபாய் விற்குது. அன்னைக்கு வந்து 1 கிராம் ₹1, ஒரு பவுனே ₹7 தான், ₹1 கம்மி தான். இந்த 10,000 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 10 கிலோவுக்கு மேல வாங்கலாம், 11 கிலோ வாங்கலாம். இன்னைக்கு 1 கிலோ வந்து நீங்க ஒரு 30 லட்சம் ரூபாய் வச்சுட்டா கூட ஒரு 10 கிலோ வாங்கலாம். அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறாரு. அவர் வந்து மாநகராட்சி மேயரு. இன்னைக்கு சைதை துரைசாமி இருக்கிற அந்த போஸ்ட், அந்த கவர்னர் மாலை வந்து 300 பவுன். அந்த 300 பவுன் மாலையை போட்டுட்டு முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸ் 2 பேர் இந்த சாமிக்கு முன்னாடி தடி தூக்கிட்டு வராங்க வரணும். அவ்வளவு மரியாதையோட வராரு. அவர் அந்த கும்பாபிஷேக மேடம் கீழே தான் உட்கார வச்சார். தரையில தான் சப்பளம் போட்டு உட்கார்ந்தார். நாற்காலி கொடுக்கல. ஆனா நாற்காலி இருந்தது. உட்காந்துரும் அத்தனை பேரும் பார்ப்போம். நாற்காலி உட்காந்து அத்தனை பேரும் பார்ப்பான். அதுல ஒரு பாப்பா வந்து பிடி தயாராக கம்பெனியில மாசம் ₹6 சம்பளம் வாங்கினான். ஒரு நாளைக்கு 20 பைசா சம்பளம் வாங்கின ஒரு பாப்பா வந்து நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுத்த 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்த சர்பிடி தயாராக செட்டியார் அவர் வந்து தரையில தான் உட்கார வைக்கப்பட்டார். அப்ப இந்த சமுதாயத்துல பணக்காரனுக்கு மரியாதை கிடையாது, படித்தவனுக்கு மரியாதை கிடையாது. ஆர்.கே. சண்முக செட்டியார் படித்தவர், அவருக்கு மரியாதை கிடையாது. மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிடி தயாராருக்கு மரியாதை கிடையாது. ஜெகஜீவன் ராமுக்கு மரியாதை கிடையாது. அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் யாருக்கு மரியாதைன்னா ஒரு கூணூர் போட்டுட்டு நம்மளை வந்து ஏமாத்துறான்னு அவனுக்கு தான் அந்த மரியாதை. அதனுடைய விளைவு தான் இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு நாம செய்ய வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கத்தில் நிறைய இளைஞர்களையும் பொதுமக்களையும் இதில் ஆர்வம் உள்ளவங்களையும் சேர்த்து பொதுக்கூட்டம் மூலமா அரசுக்கு தெரிவிக்கிறது, போராட்டங்கள் நடத்துவது, இதுதான் நமக்கு ஒரு விழுவிழத்தோட சொன்னார். இன்னைக்கு பாமக காரன் வந்து ஊரா கூட்டம் போட்டிருக்கான், அதுக்கு எதிர்வினை எல்லாம் அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவனுடைய பிஏ போய் குஜராத்ல பிடிக்கிறாங்க. அவன்கிட்ட இருந்த பணம் ஒரு 20 கோடியா என்னமோ பணமாவே 20 கோடி, 1800 கிலோ தங்கம். நீங்க நல்லா யோசனை பண்ணும். அவன் மருத்துவ அதில் இணையமைச்சராக இருந்தார் அன்புமணி ராமதாஸ். அவருடைய செக்ரட்டரியை போய் பிடிக்கும் போது 1800 கிலோ தங்கமும் 200 கோடி பணமும் இருந்தது அந்த பிஏ வீட்டில். அப்போ அன்புமணி ராமதாஸ் எவ்வளவு இருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு சுவிஸ் பேங்க்ல அவருடைய பணம் 30,000 கோடின்னு சொல்லி வெளிப்படையாக போட்டாங்க. அது ரொம்ப மோசமா போய் தான் அவரை வந்து அமைச்சர்லேருந்து விளக்கினாங்க. இன்னைக்கு அவன் ஊருக்கு கூட்டம் போடுறாங்கன்னா அவன்கிட்ட கொள்ளையடிச்ச பணம் இருக்கு. அப்புறம் ஜாதி வெறியர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம ஜாதியெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க, நமக்குள்ள ஜாதி கிடையாது. அவர்கிட்ட ஜாதி வெறியர்கள் இருக்காங்க, ஈவிரக்கம் இல்லாத மக்கள் இருக்காங்க, எது சொன்னாலும் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, செலவு பண்ண அவன்கிட்ட பணமும் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா ஒரே ஒரு இது, நேர்மை, ஒழுக்கம். நம்ம ஒண்ணு போடுறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு அதை போய் இந்த மக்கள்கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்காத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் பொருளாதாரம். அதனால நாங்கள்லாம் என்ன சொல்றோம், நம்ம பொருளாதாரத்துல முதல்ல இந்த இளைஞர்கள் வந்து நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்சுட்டு அதை வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி நமக்காக வாழ்ந்தார்களோ, பெரியார், காமராஜர், அண்ணா, இவங்கெல்லாம் நமக்காக எப்படி வாழ்ந்தார்களோ அது மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக நாம ஈஸியா. இன்னைக்கு இப்ப சொன்னாரே தந்தை பெரியார் கூட்டும் போது 3 லட்சம் பேர் வந்தாங்க. இன்னைக்கு நாங்க 50 வருஷம் கழிச்சு அதே தஞ்சாவூர்ல கூட 3500 கூட பகரம் வரல. ஆனா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதி இருக்கு. வசதி இருந்தும் நாம அதை பயன்படுத்த காரணம் அந்த உழைப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. தந்தை பெரியாரை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டு போலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதிங்கிறது பிறக்கும் போதுலேருந்து சுடுகாடு வரையில, பிறந்ததுலேருந்து சுடுகாடு வரையில அது வந்து எந்த இடத்துலையும் பிரிஞ்சு போறது கிடையாது. நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த கிராமங்கள்லாம் எல்லா ஊர்லயுமே சுடுகாடு இருக்கும். 3 சுடுகாடு தான் இருக்கும். ஆனா இந்து மதத்துல எத்தனை ஜாதின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது 4850 ஜாதி. 4850 ஜாதியில 4850 சுடுகாடு இருக்குமானா இருக்காது. 3 சுடுகாடு இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாப்பானுக்கு, ஒண்ணு வந்து சூத்திரனுக்கு, ஒண்ணு வந்து தலித்து மக்களுக்கு. இது எல்லா ஊர்லயும் இருக்கிற 3 சுடுகாடு. இப்ப செட்டியார் வந்து அவர் பேருக்கு முன்னாடி செட்டியாரும் போட்டுவார். ஆர்.கே. சண்முக செட்டியாரும் சொன்னேன் போட்டுக்கிறார். இவர் போட்டுக்குவார், ஐயர் போட்டுக்குவாரு, ஐயங்கார் போட்டுக்குவார். சூத்திரன் ஐயா நாம போட்டுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சூத்திரன் சொன்னா தேவடியா பையன், வெப்பாட்டி மகன், போரில் புறங்காட்டியவன், முதுகு காட்டி ஓடியவன். யாராவது போட முடியுமா? ராஜன் தேவடியா பையன் நான் போட்டுக்க முடியுமா? சூத்திரன் போட்டுக்க முடியாது. அதனாலதான் இடையில நிறைய சாதி வந்தது. முத்தரையர், முத்துராஜா, அம்பலக்காரர், கோனாரு, ரெட்டியாரு, இதெல்லாம் வந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உண்மையான அந்த சூத்திரங்கிற பண்ற. இப்ப நாங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனோம், பிராமணர் கப்பைன்னு போட்டு அழிக்க போனோம். எங்களெல்லாம் பிடிச்சி சிறையில வச்சாங்க. அது அண்ணா இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க, இங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில வந்திருந்தாங்க. 17 நாள் சிறையில இருந்தோம், தம்பிங்கெல்லாம் இருந்தாங்க. ஏன் நம்ம பிராமணர் கப்பைன்னு போட்டதுனால அழிக்க போனோம்? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்ணாசிரமத்துல 4 தான் சொல்றான் சாதி.
ஒன்று பிராமணன், ரெண்டாவது சத்திரியன், மூணாவது சூத்ரன், வைசியன், சூத்ரன். 4 ஜாதி தான். 5ஆம் ஜாதி சொல்லவே இல்லை. பஞ்சமங்கிறத சொல்ல, பஞ்சமன்னா அப்புறம் ஹரிஜனன்னு சொல்லி இந்த மகாத்மா காந்தி பெயர் சொன்னா சொல்றாங்க. அப்ப இந்த 4 சாதி, பிரம்மாவோட நெத்தியில பிறந்தவன் வந்து பிராமணன், பிரம்மாவோட தோள்பட்டையில பிறந்தவன் வந்து சத்திரியன், பிரம்மாவோட இடுப்புல பிறந்தவன் வந்து வைசியன், காலில் பிறந்தவன் சூத்ரன். இன்னைக்கு யாருன்னா கைப்பற்றுச்சுன்னு வைங்க, நம்ம யாரும் மன்னிச்சுன்னு கேட்கறது கிடையாது. கைப்பற்றுச்சு, பஸ்ல போறோம், இல்லை நீ உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் வராரு, அவர் கை உங்க மேல பட்டுச்சுன்னா நீங்க திரும்பி போய் பார்க்க போறோம். ஆனா கால் பட்டுச்சுன்னு வைங்க, மன்னிச்சுன்னு சாரி அப்படிமா. ஏன்னா கால்னா தீண்டத்தகாத இடம்னு அவனுக்கு. கால் பட்டுச்சுன்னா அது கேவலம். அதுக்காக கால் பட்டா சாரி சார் தெரியாம பட்டுருச்சுங்க, கைப்பட்டா சொல்றது கிடையாது. அதனால அந்த தீண்டத்தகாத இடத்துல பிறந்ததுனால் நாமெல்லாம் சூத்திரர்கள். இது இந்து மதம் சொல்லுது. அதுக்கு கீழே தான் இந்த பஞ்சபர்கள்னு வராங்க. இவங்கெல்லாம் இந்த பாப்பா வந்து உருவாக்கினது. நேற்று கூட ஒரு தோழர் கேட்டார் என்கிட்ட, நான் என் மனைவிட்ட போய் சொல்றேன், நீங்க சொன்ன கருத்தெல்லாம் பெண்கள்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றது, ஔவையார் எப்படி படிச்சாங்க, அவங்க எப்படி ஆத்தி சூடி எழுதினாங்கன்னு என் மனைவி கேட்கறாங்க. நான் சொன்னேன், பாப்பா வர முன்னாடியே அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, அதான் உண்மையா இருக்க முடியும். பாப்பா வரமுன்னா அவங்க படிச்சிருக்காங்க, இல்லைன்னா அன்னைக்கு அவங்க படிச்சிருக்க முடியாது. ஔவையார் ஆத்தி சூடி எழுதினாங்கன்னு சொன்னா அது இன்ன வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, பாப்பா வர முன்னாடி அவங்க அதெல்லாம் படிச்சிருக்கணும். பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தொடரல. நம்மளெல்லாம் ஆளுக்கு ஒரு சாதியா பிரிச்சு இன்னைக்கு அதை நம்ம உண்மை நம்ப வச்சு இந்த இளவரசன் சொல்ற எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாம துணிச்சலா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப நம்பிட்டார், நமக்கு எல்லா தகுதியும் இருக்கு, இது நிறைவேற நம்பிட்டாரு. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு இருக்கும் போது நம்மளா இருந்தாலும் வாழ முடியாது. ஒரு மன அமைதி இல்லாம நம்ம எவ்வளவுதான் வாழ முடியும். அதுக்குதான் பெரியார் சொன்னார், சாதியை ஒழிக்கிறது யாரு வேலைன்னு கேட்டா அது அரசாங்கத்தோட வேலைன்னு. நீங்களும் நானும் ஒழிக்க முடியாது. ஏன்னா நம்ம சாதி ஒழிக்க போனாதான் நம்மளை பிடிச்சி விட்ற போறாங்க. இப்ப பிராமணர்களுக்கு போய் அழிக்க போனோம். உன் பேர் என்னையா? ராகவையரா? ராகவையர் கடன்னு வச்சுக்க. ஐயர் உணவு விடுதின்னு வச்சுக்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஐயங்கார் உணவு வச்சுக்க. நீ பிராமணான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சூத்திரன். நீ பிராமணன்னு நீ சொன்னீங்கன்னா நான் சூத்திரன். ஒரு தெருவில் ஒரு 10 வீடு இருக்கு. பெரியார் எல்லாம் கேட்கறாங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாம் திருச்சியில வேடிக்கை பார்ப்பேன். இந்த ஆவணி ஆட்டம் அன்னைக்கு நாங்க தினம் காவேரியில தான் குளிப்போம். இந்த பெரியார் தொண்டர்கள் கருப்பு சட்டை போட்டு ரெடியா நின்றுட்டு இருப்பாங்க. ஒளிஞ்சு மரத்துலாம் வரமாட்டாங்க. நேர்மையா கருப்பு சட்டை போட்டு கையில கத்திரிக்கோளை வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பாப்பா போய் காவேரியில குளிச்சு அங்க அந்த வேதங்கள்லாம் ஓதி பூணூல் போட்டுட்டு வருவான். சாமி அப்படியே நில்லுங்க அப்படிம்பாங்க. டக்குன்னு பூணூலை வெட்டுவாங்க, குடுமையை வெட்டுவாங்க. இப்ப நீங்க குடுமி வச்ச பாப்பான்னு பார்க்க முடியாது. நான் தான் பார்த்தேன், ஒரு 100 பாப்பா திருவிழா போறோம்னா 95 பாப்பா குடுமி வச்சிருப்போம். 5 பேர் தான் குடுமி இல்லாம மீசை இல்லாம இருப்பான். பேண்ட் போட்ட பாப்பான்னு பார்க்க முடியாது. 4 மணி வேட்டி அழுக்கு வேட்டியா இருந்தாலும் அவன் அந்த வேட்டியை தான் கட்டியிருப்பானே தவிர பேண்ட் போட்ட பாப்பான்னு பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து வருமானம் தவசம் கருமாதி கோவில் தான். அப்ப இந்த தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, குடுமையை வெட்டுவாங்க. குடுமையை வெட்டி பூணூலையும் வெட்டுவாங்க. வெட்டி பெரியாருக்கு திடலுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். விடுதலையில தஞ்சை மாவட்டத்தில் வந்த குடுமியும் பூணூலும் 125. ஐயா எண்ணிக்கை போடுவார். தஞ்சை மாவட்டத்தில் வந்த குடுமியும் பூணூலும் மொத்த எண்ணிக்கை 125. திருச்சி மாவட்டத்தில் வந்து 85. திருச்சி மாவட்டம் சற்று உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும் அப்படிலாம் போடுவார். ஏன்னா கம்மியா வெட்டுன்னு அர்த்தம். தஞ்சாவூர்ல வந்து பாப்பம் அதிகம். ஐயாவுக்கு அதெல்லாம் தெரியும். அது வரலாறு சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கொடுமை. அப்ப அந்த 10 பாப்பா போய் பெரியார்ட்ட கேட்கறான், ஏங்க நீங்க என்ன பெரிய மனிதநேய மாண்பாளர் சொல்றாங்க, ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப அடக்கமானவர் சொல்றாங்க, நீங்க வந்து எங்க உடம்புல நாங்க ஒரு நூலை போட்டுக்கிறது உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். என் உடம்புல நான் ஒரு நூலை போட்டுக்கிறேன், என் மயிரை நான் வளர்த்து முடிஞ்சுக்கிறேன், உனக்கு என்ன சிக்கல், இது ஏன் வெட்டுறேன்? பெரியார் அழகா சொன்னாருங்க. அதுதான் பெரியார். ஒரு தெருவில் குடியிருக்கோம், நான் என் வீட்டு வாசலை மட்டும் பத்தினிகள் வாழ்விடன்னு ஒரு போர்டு போட்டுக்கிறேன், நீ விடுவியான்னு கேட்டேன். இப்போ நம்ம 10 பேர் இருக்கிறதுல என் வீட்டு வாசலை மட்டும் இது பத்தினிகள் வாழணும் ஒரு போர்டு போட்டா பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறதா அர்த்தம்? தேவடியா இருக்கிறதா அர்த்தம். சமுதாயத்தில் நீயும் மனசுனா பிறந்திருக்க, நானும் மனசுல நீ ஒரு நூலை போட்டுக்கிட்டு குடுமி வச்சுட்டு நீ மேல் ஜாதிங்கிற. உன்னை மேல் ஜாதியாக இருக்கிறது நூலும் இந்த குடுமியும். இந்த குடுமி வளர்றதுக்கு ஒரு எப்படி ஒரு 20-25 நாள் ஆகும். அது வரைக்கும் நீயும் கீழ் ஜாதியா இரு, நூலை வேணா நாளைக்கே வாங்கி போட்டுப்போ, அதுக்காக தான் ஏன் வெட்டுறேன். இது மாதிரி அவரோட உழைப்பு உன்னுடையும் சுயநலம் இல்லாமல் இந்த சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணுங்கிறத அவர் கடவுள் நம்பிக்கையாளரை பார்த்தா பிடிக்காதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது தோழர்கள். அவருக்கு கடவுள் மறுப்பெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்கவே இல்லை. அது ஒரு மேட்டரே கிடையாது. கடவுளை நான் மறுக்கிறதுலாம் இந்த சாதி ஒழியணுங்கிறதுக்காக தான். ஏன் மக்களை வந்து ஒருத்தனை மேல் சாதி ஒருத்தனை கீழ் சாதின்னு சொல்றேன்னாரு. சாஸ்திரத்துல அப்படிதான் எழுதியிருக்கு. சாஸ்திரத்துக்கு நெருப்புல போட்டு கொளுத்து அப்படிங்கிற, அது கடவுளால் எழுதப்பட்டதுன்னா அந்த கடவுளை செருப்பால் அழினார். என் மக்களை மேல் சாதி கீழ் சாதின்னு சொல்லி எது சொல்லுதோ அதை அழினார். சொன்னதோட உடலை மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பதுதான் என் முதல் வேலைகள். அது கடவுளோ சாஸ்திரமோ சம்பிரதாயங்களே எது இருந்தாலும் அதனை என்ன ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சாலும் என்ன அழகா வரி வரியா சொல்றாரு.
என் மக்களை பிரிப்பதற்கு மனிதன் இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பதுதான் என் முதல் வேலைன்னு சொல்லும்போது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. இப்போ இன்னைக்கு இளங்கோவன் உயிரோட இருக்காரு, EVK இளங்கோவன். அவங்க அப்பா சம்பத்தோட மனைவி உயிரோட இருக்காங்க, சுலோச்சனா. இன்னைக்கு அந்த அதிமுக ஒரு பொறுப்புல இருக்காங்க. சம்பத்துக்கு திருமணம் ஈரோட்டில். உங்களுக்கு தெரியும், ஈரோட்டில் அவர் தான் பெரிய கோடீஸ்வரர். பெரியாரை விட கோடீஸ்வரன் ஈரோட்டில் யாரும் கிடையாது. சொத்து ஆளுக்கு பாதி, அவங்க அண்ணனுக்கு பாதி, இவருக்கு பாதி. அந்த அண்ணனுடைய பையன் சம்பத்துக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். முத்தையா முதலியார் நெத்தியில பெரிய விபூதி பட்டை, பெரிய சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வந்து உட்காந்துக்கலாம். கருப்பு சட்டக்காரங்க மூஞ்சியெல்லாம் பசன்னு எல்லாருக்கும் கோவம் வருது. என்னடா நம்ம எது நடந்தாலும் வீட்டில் பகைச்சிக்கிட்டு சொந்தக்காரன் பகைச்சிக்கிட்டு கருப்பு சட்டை அடை கூப்பிட்டு நடத்துகிறோம். தெருவில் நமக்கு பிரச்சனை, ஜாதிக்காரன்ட்ட பிரச்சனை, சொந்தக்காரன்ட்ட பிரச்சனை. இவர் என்னடானா இவர்கிட்ட கல்யாணத்தை வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், இவனை வச்சு நடத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பெரியார் மேலே கோவம். பெரியார் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறார். இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய போவை நான் புரிஞ்சுட்டு கடைசியா நன்றி வந்து பெரியார் சொல்றாரு. மாலை எடுத்து கொடுத்தவர் முத்தையா முதலியார், பெரிய பக்திமான். நீங்க அவர் நெத்தியை பாக்குறீங்க, நெத்தியில வந்து விபூதிப்பட்ட சந்தனம் குங்குமம்லாம் இருக்கு. அதனால அவரை நீங்க எதிரியா நினைக்கிறீங்க. நான் அவர் உள்ளத்தை பார்த்தேன். என் மக்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி கம்யூனிஸ்ட் ஜீவோ கொண்டு வந்தார். என் மக்கள்லாம் படிக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தார். என் மக்கள் படிக்கணும்னு யாருக்கு எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நல்ல சிந்தனை பண்ணிப்பாருங்க ஐயாவுடைய சிந்தனை என்னன்னு. என் மக்கள் படிக்கணும்னு சொல்றாருதான் எனக்கு வேணும். அவர் கடவுள் பக்தரா இருக்கலாம், என் கட்சிக்காரா இருக்கலாம், அது எனக்கு கவலை இல்லை. என் மக்கள் படிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சட்டம் கொண்டு வந்தாருன்னா, ஏன்னா என் மக்கள் படிச்சா அவங்களுக்கு அறிவு வந்து அதுக்கப்புறம் என்னுடைய கொள்கை தேவைப்படாதுங்க. இன்னைக்கு நீங்க சென்னையில போனீங்கன்னா தினத்தந்தி ஆபீஸ் இருக்கு, பெரியார் திடல்ல. இந்த EVK சம்பத்து சாலைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுல வந்து தினத்தந்தி ஆபீஸ் இருக்கு. தினத்தந்தி ஆபீஸ்ல முன்பாதி வந்து தினத்தந்தி, பின்பாதி பெரியார் திட்டம். அது வந்து ஐயாவுடைய சொத்தா, பெரியாருடைய சொத்து. அப்போ அந்த ஆதித்தனார் வந்து லண்டன் போறார். லண்டன்ல போய் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் நியூஸ் பேப்பர் விற்கிறான். எல்லா பேப்பரையும் வாங்குறாரு. அவன் எத்தனை பேப்பர் வைக்கிறான் எல்லாத்தையும் வாங்குறாரு. ஆனா மற்றவங்க எல்லாம் ஒரே பேப்பரை கேட்டு வாங்குறாரு. இந்த பேப்பர் கொடுங்க, இந்த பேப்பர் கொடுங்க. இவர் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அந்த எல்லாரும் வாங்கின பேப்பர்ல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா இவர் ஒரு வேலையை போயிருக்காரு, இரவு படிக்கலான்னு. படிச்சா அந்த ஒரு பத்திரிகை வெறும் கிரிமினல் நியூஸ் தான். இந்த மக்களுக்கு எது தேவையில்லையோ, வெட்டு, குலை, குத்து, திருட்டு, எங்கெங்க ஏமாத்தின அந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் ஒரு பேப்பர்ல இருக்கு. மற்ற பேப்பர்லாம் பொருளாதாரம், சமூகம், இந்த படிப்பு சம்பந்தமா இருக்கு. அப்ப ஆதித்தனார் வந்து திங்க் பண்றாரு, இவ்வளவு வளர்ச்சி விட்ட நாட்டிலேயே கிரிமினல் தெரிஞ்சு வந்து ஆசைப்படுறான், அதனால சம்பாதிக்க இதுதான் வழின்னு சொல்லி அவருக்கு வந்து தினத்தந்தி ஆரம்பிக்கிறார். நான் சின்ன பையனை படிக்கும்போது அவங்களுக்குலாம் கூட தெரியும், அண்ணனுக்குலாம் தெரியும். அதில் ஒரு கொலை எப்படி போட்டுப்பான்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவியை கத்தி எடுத்து சதக் என்று குத்தினார். எழுதுவான் 3 எழுத்து, சாதா இது அப்பாஸ்டக் என்ன போட்டுப்பான், சதக் என்று குத்தினார். குபுக் என்று ரத்தம் வந்தது. கணவன் இறப்பதை பார்த்து மனைவி மேலே விழுந்து கதறி அழுந்தார். அப்புறம் புருஷன் சிரிச்சுக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. இதை வந்து பெருசா போடுவோம், கொட்டை எழுத்துல பெருசா போட்டு, இது பாத்தீங்கன்னா 5 முன்னாடி எங்கேயா நடந்திருக்கும், கல்கத்தாக்கு வந்தப்போ என்ன நடந்திருக்கும், இது ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வந்துருக்கு, ஒரு இடத்துல காப்பி எடுத்து போட்டுருப்பாரு, போட்டோ இருக்காது. இவன் நினைச்சிருப்பான் அவன் பக்கத்துக்கு இருக்கும். அப்ப எங்க வீட்டுல முத்துன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் வந்து இதை பண்றாம எங்களெல்லாம் என்னடா பண்றாம, புருஷன் வந்து பொண்டாட்டியை வெட்டிட்டான், நானே என்ன எழுதிருக்கு படிப்பாரு. கணவன் கத்தி எடுத்து சதக்குன்னு குத்துனாங்கிறப்போ அந்த முத்து படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க ஆரம்பிக்கும் போது அவன் போது எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு தேவையில்லாத செய்தி, அவன் பொண்டாட்டியே எவ்வளோ போடுறான், அவன் மேட்டர் அந்த ஊர்ல முடிஞ்சு போச்சு. ஆனால் எழுத்து கூட்டி படிக்கும் போது இந்த செய்தி பெரியாருக்கு போகுது. அப்ப ஆதித்தனார் இடம் இல்லாம அவர் சொந்த ஊர்ல ஒரு கூரைப்பட்டையில தான் அந்த இதை ஆரம்பிச்சாரு. பெரியார் கூட்டு சென்னையில பாதி இடத்தை அன்பளிப்பா கொடுத்தாரு. கொடுத்துட்டு சொல்றா துவக்க விழாவில், நீங்க போற செய்தி என் மக்களுக்கு எந்த வகையிலும் பயன் கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் இதை உங்களுக்கு செய்யறேன்னா, கெட்ட செய்தியோ நல்ல செய்தியோ அவரை நீங்க படிக்க வைக்கிறீங்க. எழுத்து கூட்டி கொலையோ கொள்ளையோ படிக்கிறான். நாளைக்கு அவன் பையனை படிக்க வைப்பான், அவன் இதை படிக்க மாட்டான். அவருடைய சிந்தனை பாரு. இந்த பக்கம் ஒரு நாமம் போட்டால பட்டை போட்டால வச்சு கல்யாணம் பண்ண வைக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு கிரிமினல் செய்தி கொடுக்குற ஆளுக்கு ஃப்ரீயா அன்பளிப்பா இடம் கொடுக்குறாரு. இதே மாதிரி அவருடைய வகை ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாகமையார் இறந்து போறாங்க. நாகமையார் இறந்தப்போ படத்துல போலாம் யாரை வச்சு துறக்கிறாரு, திருவி கல்யாண சுந்தரத்தை வச்சு துறக்கிறாரு. திருவி கல்யாணம் நெத்தி முழுக்க விபூதி பட்ட குங்குமம் பட்டு பெரிய பக்திமான் அவரை வச்சுதான் துறக்கிறாரு. அப்பவும் எல்லாருக்கும் போவான். அப்ப சொன்னாரு, தமிழ் சாவராதியா மொழிக்காக சொல்லுவான். பெரியார் வந்து தமிழை காட்டு முன்னாடின்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த RS பேரெல்லாம் நமக்கு நோட்டீஸ் கொடுப்பான். நான் எங்க போனாலும் அவர் நோட்டீஸ் 9 கேள்வி அந்த காலத்துல போட்டது.
அதை வந்து தமிழை காட்டு மிராண்டின்னு சொன்னார். தமிழை காட்டு மிராண்டின்னு சொன்னார். அந்த பெரியார் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார் முதல். யாரையும் எந்த பேரும் நடத்தல, மரமலை அடிகளோ அவங்க யாரும் நடத்தல. அது அவங்களுடைய சிந்தனை பொருளாதாரம் கூட இருக்கலாம்னு வச்சு. அப்போ அந்த தமிழை காட்டு மிராண்டின்னு சொன்ன அந்த பெரியாரு திருவிக்காவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. நாகம்மையார் படத்தை திறந்து வைக்க கொடுக்குறாரு. அப்ப நன்றியோட சொல்லும்போது சொன்னாரு, நீங்க ஏன் அவரை பார்த்து முறைக்கிறீங்க, ஏன் நீங்க அந்த விபூதியை பாக்குறீங்க, அவர் இந்த விபூதி அடிச்சுட்டு உங்களை ஏமாத்துறாரா, அவர் வந்து உங்களுக்காக தானே வாழ்றாரு, உங்க மொழிக்காக வாழ்றாரு, நான் உங்க இனத்துக்காக வாழ்றேன், அவர் மொழிக்காக வாழ்றாரு, அவர் ஏதாவது ஜாதியை எடுத்துக்கிட்டாரா, ஏன் அவரை நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி திரிக்கு எங்க பார்த்தாலும் பெரியார் 300 ரூபாய் கொடுப்பாரு. 300 ரூபாய். அன்னைக்கு கலெக்டருடைய சம்பளம் 300 ரூபாய் தோழர்கள். இன்னைக்கெல்லாம் கலெக்டருக்கு எத்தனாயிரம் ரூபாய் சம்பளம்னு உங்களுக்கு தெரியும். கூப்பிட்டு இங்க வாங்க, இப்படியே தமிழ்னு சாவிங்க, உங்களுக்கு ஒரு ரூபாய் கஞ்சி ஊத்த மாட்டான், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு 300 ரூபாய் கொடுப்பாரு. இதோட வேடிக்கையான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஆர் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் நடிப்பாரு, பாடுவார். அவர் ஐயர், ஒரு பிராமண வீட்டில் பிறந்தவர். அவரை கூப்பிட்டு பெரியார் 100 ரூபாய் கொடுப்பாரு. இங்க வாங்க ஐயர், இங்க வாங்க இந்தாங்க. ஏன்னா அந்த டிஆர் மகாலிங்கம் சாதி மதம் பார்க்காம எல்லா ஏழை பையனையும் படிக்க வச்சாங்க. எங்கெங்க ஏழை பையனை படிக்க வசதி தான் இருக்கும் அந்த பையங்களுக்கு தான் புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது பண்ணியிருக்காரு. இந்த செய்தி ஐயாவுக்கு போயிருக்கு. டிஆர் மகாலிங்கம் ஏழையா போயிட்டா நமக்கு தான் தெரியும், ஒருத்தன் உதவி பண்ணா நம்ம தான் அடிவேரோட பிடிங்கிட்டு வந்துடும் இல்லையா. எல்லாம் அங்கே போய் சாக்க இந்த ரேஷன் கார்டில் நிற்கிற மாதிரி நின்று கொடுக்குறவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுத்து பழையவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ சங்கடம் வரும்போது அந்த டிஆர் மகாலிங்கத்தை எங்க கூப்பிட்டாலும் 100 ரூபாய் கொடுப்பாராம். அன்னைக்கு ஒரு ஆசிரியருக்கு சம்பளம் 6 ரூபாய். நல்லா சிந்தனை பண்ணிப்பாரு. ஒரு மாத வருமானம் ஒரு ஆசிரியருக்கு 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் இருக்கும்போது ஓராண்டு சம்பளம் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு 1 வருஷத்துக்கு என்ன சம்பளமோ அந்த பணத்தை தூக்கி விபூதி போட்டு கூடூர் போட்ட டிஆர் மகாலிங்கத்தை கொடுத்துருக்கிறார். காரணம் அந்த ஆள் ஏழை பையங்களா படிக்க வச்சாருங்கிற காரணம் தான். அப்ப ஐயாவுடைய சிந்தனை, இந்த மக்கள் படிக்கணும், படிச்சதுன்னா அறிவு வந்தால் தானாவே எல்லாமே ஒழிஞ்சிடும். சாதி கீதி மதம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பெரியார் பேசுறாரு, செருப்பால் அடிக்கிறான், மலத்தால் அடிக்கிறான், அடிக்கிற முட்டையால் அடிச்சான், இதெல்லாம் நம்ம வரலாறுல பார்க்கிறோம். ஒரு பெரிய கோடீஸ்வரன். இந்த இயக்கத்துக்கு அவர் வரும்போது அவருக்கு வயது 20, அவருடைய சொத்து 22 கோடி. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க தோழர்களே. வெள்ளக்காரகத்துல அவருடைய சொத்து 22 கோடி. இன்னைக்கு நம்மகிட்ட யார்ட்டையாவது 2 கோடி ரூபா தான் உட்காருவோம். நான் வருவேன், நான் முதல்ல பாண்டிச்சேரியில் நீங்க 2 கோடி கடன் தரேன்னு சொன்னாலே வரமாட்டேன், கையில் இருக்குன்னு அவசியம் இல்லை. 2 கோடி ரூபா லோன் தரேன்னு பேங்க் மேனேஜர் சொல்லிட்டான்னா நான் அதுக்கப்புறம் பெரிய கிங்கு தான், வியாபாரி தான். பாண்டிச்சேரியில் எந்த பில்டிங் வாங்கலாம், எந்த வண்டி கொடுக்கலாம், நான் கிட்ட தலைவர். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 22 கோடி ரூபா சொத்தை தூக்கி விட்டு ரோட்ல படுத்து செருப்பால அடி வாங்கி முட்டையால அடி வாங்கி ஒருத்தருக்கு உழைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? பெரிய உடம்பு ஒண்ணு, இந்த மாதிரி சின்ன உடம்பும் கிடையாது, கைகாலாம் யானை மாதிரி இருக்கும், பெரிய மொத்தமா இருப்பாரு. அப்ப அவருடைய எண்ணம் மனிதனை மனிதனா மதிக்கணும், மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கணும். அவர் பண்ண போராட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஐயா அதான் சொல்றாரு, இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னா அந்த காலத்துல சொல்றாரு, தலித்து மக்களை அர்ச்சகரா போடுங்கிறார். கோயில்ல தலித்துக்களை அர்ச்சகரா போடு. இவன் வந்து யாரை மதிக்கிறான்? கருங்கல் கடவுளை மதிக்கிறான், அது உண்மைன்னு நம்புறான். எல்லாம் அங்க போய் காசை போட்டுறான், உழுது கும்பிடுறான். அப்ப அரசு நினைச்சா நாளையில இருந்து கோவில அர்ச்சனை பண்ற தகுதி தலித்துக்களுக்கு தான் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டா கும்பிடாத போட்டு மேய்கிற. அப்ப யாரும் கும்பிட மாட்டான்? பாப்பா மட்டும்தான் வந்து கும்பிட மாட்டான், பாக்கி நம்மளாம் கும்பிடுவோம். ஏன்னா என்ன நிறைய பேருக்கு இப்ப பார்க்கணும் கொடுமைன்னா என்னன்னு தெரியாதா? 2 பேர் என்னோட வந்திருக்காங்க, இன்னைக்கு சொல்றாங்க இந்த வயசுக்கு இப்பதான் நாங்க முத அந்த சுயமரியாதை திருமணம் கண்ணால பாக்குறோம். இது மாதிரி ஒரு திருமணம் நாங்க பார்த்ததே இல்லைங்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆகி புள்ள பெற்றவங்க, 2 பேரும் திருமணம் நடந்து புள்ள பெற்றவங்க. இன்னைக்கு காலையில தாங்க சுபாஷ் கல்யாணத்தை பார்க்கறோம். இந்த மாதிரி ஒரு திருமணம் இருக்கா? ஐயர் இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பாப்பாவை பிடிக்காத, பாப்பா குடும்பம் என்னன்னு தெரியாது. ஆனால் இது ஆச்சரியமா, ஒருத்தருக்கு 32 வயசு, இன்னொருக்கு 32 வயசு, 32 வயசு இளைஞர்கள் வந்து ஆச்சரியம், ஐயர் இல்லாம கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்கன்னா, அப்ப அந்த பார்ப்பன அந்த அழுத்தம் எந்த அளவுல இருந்திருக்கு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. அவன் இல்லாம நம்ம எது பண்ண முடியாது, ஒரு கருமாதி பண்ண முடியாது, ஒரு தவசம் பண்ண முடியாது, ஒரு வீடு கட்டினா உள்ள போக முடியாது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, பொண்ணு வயசுக்கு வந்தா வந்துடுறான், புள்ள பிறந்தா புண்ணியம் வந்துடுற. அந்த அண்ணன் இது பாடாரு அருமையா, எல்லாத்துக்கும் வந்து நம்மகிட்ட காசு பிடிக்கிட்டு போறாரு. 2500 வருஷத்துக்கு நான் வந்திருப்பானான்னு நம்ம முன்னோர்கள் சிந்திச்சாங்கன்னா கிடையாது. காரணம் நம்ம முன்னோர்களுக்கு படிக்க கூடாது. உஷ்ணீஷ மாத்திர குணகேச லலாட நாசிகா பாகத் வேக அனுவேத எவை சதுர்விகி சாதம் கலம் கண்ட யுகேன பஷாத் சாதோன்னு விசேஷத்தையமிச்ச ததைவ நாபிகி. சூத்திரன் வேதம் படித்தால் அவன் நாட்டை வெட்டி விடு, சூத்திரன் வேதம் படிப்பதை கண்ணால் பார்த்தால் அவன் கண்ணை தோண்டி எடுத்து விடு,
சூத்திரன் வேதம் படிப்பதை காதால் கேட்டால் காதில் மெழுகையும் ஈயத்தையும் காய்ச்சி ஊத்து. இத்தனைக்கு மேலாக சூத்திரன் வேதத்தின் பொருளை தெரிந்து வைத்தார். ஹிருதயச்ச ததைவன் ஆபிகி, அவன் இதயத்தை பிச்சு போட்டிருக்கான். இதயத்தை வந்து பிச்சு போட்டிருக்கான். அதாவது வேதம்ங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா சூத்திரன் நீங்க நல்லா சிந்தனை பண்ணணும். ஒரு முஸ்லீம் தெரிஞ்சு வச்சிருந்தா அவனை பிச்சு போடுன்னு அவன் சொல்லல. ஒரு கிறிஸ்டியன் வந்து வேதம் தெரிஞ்சு வச்சா பிச்சு போடுன்னு சொல்ல. சூத்திரன் தெரிஞ்சா, சூத்திரன்னா நம்ம மற்ற மூணாம் ஜாதியா நாலாம் ஜாதியாக நம்மளா சொல்றான் இதை பிரிச்சு போடுது. அப்ப நம்ம அப்பாவும் தாத்தாவும் எப்படி படிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் இப்ப 3ஆம் தலைமுறை வச்சுங்க. இன்னைக்கு படிக்கலைனாக்கா கேவலம் இருந்தது. அன்னைக்கு அப்படி கிடையாது. எதுக்கு படிப்பு? நம்ம பிள்ளை ஏதோ ஒரு வயல்ல போய் வேலை செய்ய போறோம், ஒரு கூலி வேலை செய்ய போறோம். உன்னை படிக்க வச்சு என்ன ஆக போகுது? என்கிட்ட என் தூளை கத்துக்கிட்டாலும் ஒரு ஆசாரி என்ன சொல்லுவாரு, என் தூளை கத்துக்கிட்டா போறோம், என் பிள்ளை பழச்சுவோம், குடும்பத்தை காப்பாற்றுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாருக்கும் படிக்கணும் ஒரு சிந்தனை வந்து பாருங்க. இது ஒரு பெரிய பெரிய விழிப்புணர்வு. இது வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப ஐயா அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு 3/4 நூற்றாண்டுக்கு தான் அவருடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவ்வளவோ. நீங்க எந்த பாப்பாத்தையும் மொட்டை அடிக்கிறது கிடையாது. பெரியாரை பிடிக்காது. எந்த பாப்பாலும் பெரியாரை ஏத்துக்க மாட்டான், எந்த பாப்பாத்தையும் பெரியாரை ஏத்துக்க மாட்டான். சங்கராச்சாரியோட கேட்பான். சங்கராச்சாரிய என்ன சொல்றான்? கணவனை இழந்தா மொட்டை அடிக்கணுங்கிறான். பெரியார் என்ன சொன்னாரு? கணவனை இழந்த பொண்ணை ஏன் மொட்டை அடிக்க வைக்கிற? அது பெண்ணடிவு சொன்னாரு. எந்த பாப்பாத்தையும் இன்னைக்கு மொட்டை அடிக்கணும். நல்லா ஜோரா புடவை வெட்டிட்டு போறா. சிவசங்கரின்னு ஒரு எழுத்து அருகே இருக்கா. என்னைக்கோ புருஷன் செத்து போய் 28 வருஷம் இன்னும் குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சுட்டு இருக்கா. நாங்க அதை வரவேற்கிறோம். பெரியார் சொன்னதை இன்னைக்கு பாப்பாத்தி கூட செய்யறா, சாதாரணமா செய்யறோம். கொள்கையெல்லாம் எல்லாருமே ஏத்துக்கிறோம். இன்னைக்கு மூலத்தனம்லாம் எவ்வளவு ஒழிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சொல்றேன்ல, நம்மளுடைய படிப்பறிவு தான். இதெல்லாம் ஒழிஞ்ச நிலையிலேயே இன்னைக்கு அந்த சாதின்னு ஒண்ணு மட்டும் இருக்குன்னு சொன்னா, நாடார்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல கல் இறக்குவாங்க. அவங்களுக்கு வேலை தான் மரமேறி கல் இறக்குறவங்க தான். இந்த கல் இறக்கும்போது அவங்க ரோட்டை பார்த்துக்கிட்டே இறக்கணும். இந்த குருத்தை தட்டி 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 அந்த கல்லை இலக்கி கொண்டு வந்து அந்த முனையை சீவி அந்த பானையை கட்டி விடுவாங்க. மறுநாள் போனீங்கன்னா சுட்டா அதில் அந்த கல் இருக்கும். அதை வடிகட்டிட்டு திரும்ப மறுநாள் தட்டி விடுவாங்க ஒரு கட்டையை வச்சு. அவங்க ரோட்டை பார்த்துக்கிட்டே அதை தட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே ஏதாவது பாப்பான் போனான்னா அவங்க கை தட்டணும். பழமரத்து மேலே கை தட்டணும். ஐயா நான் கீழ் சாதிக்காரன் மேலே இருக்கிறேன், ஓரமா போகணும். அந்த நாடாருடைய நிழல் அவன் மேலே பட்டா அவங்க போய் குடிக்கணும். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த நாடார் சமுதாயம் தான் பிஜேபிக்கு மாநில பொறுப்புல இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். பொன் ராதாகிருஷ்ணன் தான் அந்த நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர். அவருடைய தாத்தா தான் இந்த கொடுமைக்கு ஆளானவர். இதே கொடுமைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் தாத்தா தான் ஆளானவர். இந்த அவமானத்தை தான் ஏற்றுக்கிட்டவர். இன்னைக்கு அவருடைய பேரை என்ன பண்றாருன்னா, பதவி வந்த உடனே அந்த தாத்தாவை இழிவுபடுத்துற அந்த துரோகிகளுக்கு இன்னைக்கு துணை போறாரு. இது மாதிரி எத்தனையோ பேர் அவருக்கு உங்களுக்கு அவரை சொன்னா தெரியுங்கிறத சொல்றேன். உங்க ஊர்ல இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. நாடார்கள் வந்து கோயிலுக்குள்ள போனா சட்டையை கட்டிட்டு போன சட்டை ஏன் வந்ததுங்கிறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கு. கன்னியாகுமரி அந்த கோயிலுக்கு போனாலும் சரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த கேரளா பார்டர்னால சட்டையை கட்டிட்டு போகணும். ஏன் சட்டையை கட்டிட்டு போகணும்? நாடார்கள் அந்த பனைமரம் ஏறி 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 நெஞ்சில மயிர் இருக்காது. இதெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கும். இந்த மாட்டு கழுத்து எப்படி இருக்குமோ அது மாதிரி நெஞ்சு முழுக்க அப்படியே அடையா காப்பு காய்ச்சி போயிருக்கும். நீ நாடா உள்ள வரக்கூடாது, மன்னிக்க வேண்டும், வரையில தொட்டா தீட்டு, நாடாலாம் பார்த்தால் தீட்டு. மனிதன் தாழ்த்தப்பட்ட மக்களை தொட்டால்தான் தீட்டான், நாடார பார்த்தாலே தீட்டான் அவன் சொல்றது. ஆனால் இன்னைக்கு அந்த நாடார்கள் வந்து வியாபாரத்துல பெரிய அளவுல இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல பெரிய அளவுல இருக்கிறாங்க, நன்றியோட இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி பேர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஜாதி காமராஜர். அந்த காமராஜர் வந்து சாதி மறுப்பாங்க. காமராஜர் பெரிய அளவுல ஐயாவுக்கு துணையா இருந்தவர், ஐயாவுடைய சிந்தனை செயல்படுத்தினவர். எங்க ஜாதிக்காரர் நாடா இருக்கிறார். காமராஜர் முதலமைச்சர் ஆனதுனாலதான் உங்க ஜாதி ஆனார். எத்தனையோ 1000 நாடாரும் அவன் ஒரு நாடார், அவ்வளவுதான். இந்த காமராஜர் மட்டும் முதலமைச்சர் ஆகல, அந்த பெரியாருடைய சிந்தனை அவர் கொண்டு வரலன்னு வைங்க. இன்னைக்கு ராஜாஜி பள்ளிக்கூடம் மூடுறான். பள்ளிக்கூடம் மூடின பிள்ளைக்கு டபுளா காமராஜர் துறக்கிறார். அதனாலதான் நீங்க காங்கிரஸ்காரன் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சி கொண்டு வரோம் நீங்க சொல்லிட்டு இருக்கான். ஏன் பக்தவச்சலம் ஆட்சி கொண்டு வரேன்னு சொல்ல வேணாம் தானே? ராஜீவ் காந்தி ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்ல வேணாம். கொண்டு வந்தா யாரும் ஓட்டு போடுவானா? காமராஜர் ஆட்சி என்னன்னா பெரியாருடைய ஆட்சி. பெரியார் என்னென்ன சிந்தனை பண்ணாரோ அந்த மாதிரி. காமராஜர் பழனிக்கு போறாரு, பாப்பா அவனுடைய கையை நீட்டுறான், என்ன மட்டும் ஒரு நீட்டிடார், விபூதியை போடுறான். அக்ஷய கீழே போட்ட சிச்சி இதை ஏன்பா என் கையில போட்டேன்? அந்த அளவுக்கு ஒரு படுத்த நாத்திகர். அதே நெடுஞ்செழியனுக்கு நடந்தது. இந்த பார்ப்பன கொடுமையை பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் நடந்தது. நெடுஞ்செழியன் வந்து போனாரு, அப்ப அறநிலையத்துறை அமைச்சரா போனோம்னா அந்த திருச்செந்தூர் கோயில்ல ஒரு பாப்பா அப்படின்னா சரி ஏதோ கொடுத்தா கையில விபூதியை போட்டான், அப்படியே கீழே போட்டாரு. ஏன்பா அதில் முன்ன கையில போட்டேன்னு உடனே ஒரு 17 பாப்பா ரோட்ல போய் உட்காந்துட்டான். இன்னைக்கு கடவுளை வந்து இந்த மந்திரி அவமதிச்சிட்டாரு, நாங்க வந்து இன்னைக்கு தர்ணா பண்ண போறோம், ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னா
ஒரு சீட்டு கொடுத்து அனுப்பிச்சாரு. இந்த கோயில நீங்க கொள்ளையடிச்ச நகையோட பதிவு என்கிட்ட இருக்கு. இந்த ஒரு 10-15 வருஷத்துல இந்த கோயில் அந்த இவ்வளவு நகையை நீங்க திருட பதிவு வந்திருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கேன். இப்ப எது உள்ள வரலன்னு சொன்னா நீங்க சாயங்காலம் மீட்டிங் போட்டு பேச சொன்னாரு. எல்லாம் உள்ள ஓடிக்கிட்டு அந்த 17 பாப்பான்னு உள்ள ஓடி போயிட்டான். நீங்க இன்னைக்கு உள்ள வந்து இந்த பிரச்சனையை விட்டு உள்ள வரலன்னு சொன்னா நீங்க சாயங்காலம் மீட்டிங் போட்டு உங்க மண்டவாளத்தை பேசுவேன்னு சொல்ல போயிட்டான். அப்ப அந்த விபூதிங்கிறது மாட்டு சாணி. இந்த மாட்டு சாணியை வாங்க ஒரு மந்திரி மறுக்கும் போது அவனுக்கு அவ்வளவு கோவம் வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன். இன்னைக்கு பண்ண மாட்டான். அதோட காரணம் என்னன்னா, நாளுக்குலாம் நம்ம மக்கள்லாம் படிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி போராட்டம் அந்த பாருங்க, ஒரு சாதாரண ஒரு அரங்கு எல்லாரும் வந்து உட்காந்துருக்கீங்க. இது பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இது போதும். நாங்கள் இதோட பெரிய டவுன் போகிறோம். கோயில ஒரு பாதி இருக்கும்னு வச்சு அதுலேயும் இவ்வளவு பேர்லாம் வரவே. இப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்யணும். இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இதுக்காக தான் அந்த ஐயா வந்து இந்த திட்டம் போட்டுருக்காரு. மாசம் ஒரு உங்களில் கூட உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருந்தா நீங்க கூட வந்து அதெல்லாம் கலந்து பேசலாம். ஏன்னா உங்ககிட்ட என்ன புதையல் இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி இந்த சாதி கொடுமையை ஒழிக்கிறதுக்கு என்னதான் வழின்னு சொன்னா ஒரே ஒரு வழி, சாதி மறுப்பு திருமணம் மட்டும்தான். வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. சாதி மறுப்பு திருமணம் பண்ணால் மட்டும்தான் சாதி ஒழியும். ஏன்னா இந்த அரசு ஒன்றும் சட்டம் போடாது. தலித்து மக்கள் தான் அர்ச்சனை பண்ணணும்னு ஒரு சட்டம் போட்டா அவன் பாப்பா என்ன பண்ணா, செட்டியார் அவனுக்குன்னு ஒரு கோயில் கட்டிக்குவான். கிராமத்துல இன்னமும் இருக்கும். இப்ப நான் இருக்கிறது பாண்டிச்சேரி பகுதி குப்பத்துல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். ஒரு 25 அடி பக்கம் தள்ளி வந்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மாரியம்மன் ஊருக்காரன் கோயிலுக்கு குப்பத்து மக்கள் வர முடியாது. மீனவர்கள், குப்பத்து மக்கள் சொன்னா மீனவர்கள், அங்க ஒதுக்கப்பட்ட மக்கள். எந்தெந்த ஊர்ல கடுமையா உழைக்கிறாங்களோ அவங்களாம் ஒதுக்கப்பட்ட மக்கள். ஏன்னா ஊரை ஏமாத்தி சாப்பிடறோம்னா அவனும் மேல்சாதி மக்கள். இது இந்தியா முழுக்க இந்து மதத்தில் உள்ளதுதான். அந்த குப்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். ஒரு 25 அடி தள்ளி வந்தீங்கன்னா ஊர்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். இந்த ஊர் மாரியம்மன் கோயில திருவிழா நடத்துறதா குப்பத்தில் நடத்தாலும் ஒரு பெரிய போட்டி வரும். பாப்பானுக்கு நல்லா தெரியும், ஊருக்காரனோட குப்பத்தாளுக்கு தான் வருமானம் அதிகம். ஏன்னா வலை எடுத்து தினம் போறாரு கடலுக்கு, மீன் கிடைக்குது, அவருக்கு தினம் வருமானம். ஊருக்காரங்களுக்கு விவசாயத்துல தான். அது அந்த பக்கம் வயல்லாம் கிடையாது. உங்களுக்கு கடலோரத்துல இந்த முந்திரி, தென்னை, மா, பழ இந்த வருமானம் தான். இது உங்களுக்கு வருஷம் முடிச்சோட 360 வருமானம் வராது. அப்ப அந்த பாப்பாங்க என்ன கிரிமினல் பண்றாங்கன்னா, முதல்ல ஊருக்காரனை நீ நல்ல நாள் இவன் குடிச்சு கொடுக்குறான், இதெல்லாம் நான் இன்னமும் தினமும் நான் கண்ணால பாக்குறேன். நல்ல நாள் குடிச்சு கொடுக்கும்போது ஊருக்காரனுக்கு முன்னாடி கொடுக்குறான். அப்ப இவனுக்கு 2 மரியாதை. நம்ம மேல் ஜாதி, அதனால முதல்ல நம்ம கோயில்ல திருவிழாக்கு ஐயர் எழுதி கொடுத்துட்டாரு, நமக்கு கீழே அடங்கிதான் குப்பத்தை திருவிழா நடத்துக்கிறான். அங்க போய் நான் சொல்றேன், குப்பத்தாட்டனா நல்ல நாள் அடுத்த மாசம் தான், இது சுமார் உனக்கு அது வேணுமா, இந்த கம்யூனிட்டி நம்மளால எனக்கு நல்ல நாள் தான் வேணும். அப்ப முதல்ல ஊர் திருவிழா நடக்குது. ஐயருக்கு எவ்வளவு கொடுக்குறோம், 30,000 ரூபாய் கொடுக்குறான். ஒரே ஒரு நாள் இந்த சாமியை அலங்காரம் பண்ணி அதுக்கு சூடங்கன்னா காமிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஊர் மக்கள்லாம் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, தெருக்கூத்து இதெல்லாம் நடக்கும். 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய் பெரிய விளம்பரப்படுத்துவான். அந்த குப்பத்தார் காதில் போய் விளம்பரம் பண்ணுவான். ஊருக்காரன் 30,000 கொடுத்தானா நம்ம 50,000 கொடுப்பான்டா. கூப்பிடுற அதே ஏறமா, அதே ஐயர் வருவான், அதே அந்த குப்பத்தில் அந்த திருவிழா பண்ணுவான், 50,000 வாங்கிட்டு போவான். நல்லா சித்ரா பண்ணி பாருங்க. ஐயர் ஒரே ஐயர், ஆனா வெளியூர். இந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள் ரெண்டு பிரிவா இருக்காங்க. அப்ப ஒத்துமை கிடையாது. கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா இந்த மதத்துல இருந்து மாறி போயிட்டாங்க, கிறிஸ்துவரா மாறிட்டாங்க. 2 கிறிஸ்துவர் இருப்பாங்க, உடையாறு, நாடார். ஒரு தெருவிலே இந்த பக்கம் 2 சர்ச்சு. மதம் மாறி கூட அந்த சாதியை ஒழிக்க முடியல. இந்த பக்கம் இருக்கிறவங்க நாடார் கிறிஸ்துவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு சர்ச்சு. இந்த பக்கம் இருக்கிறவங்க உடையார் கிறிஸ்துவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு சர்ச்சு. இந்த நாடார் சர்ச்சுக்குள்ள உடையார்கள் வரமாட்டாங்க, உடையார் சர்ச்சுக்குள்ள நாடார்கள் போக முடியாது. மதம் மாறினாலும் அந்த சாதி குடும்பம் அங்க இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கிய சாமி நாடார்னு பேர் போட்டுக்கிறோம். புனித சூசையப்ப நாடார், அந்தோணி சாமி நாடார், இல்லைன்னா உடையார். அப்ப இவன் மதம் மாறி போறதை எதுக்காக கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல மதம் மாறி போனது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உடையணிய கூடாது. 1827 நாடார் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது. மேலாடை அணியாம கல்லு பனையை தலையில தூக்கிட்டு வரணும். நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு அம்மா வந்து மேலாடை அணியாம கல்லு பனையை தலையில தூக்கிட்டு வந்தா எவ்வளவு ஒரு அருவருப்பான ஒரு தோற்றமா இருக்கும். ஒரு பையனோ ஒரு தம்பியோ எதுக்க பார்த்தா என்ன வெக்கமா இருக்கும். நம்ம 80 வயசு பாட்டி இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க, நம்ம பார்க்க போறோம். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மேலாடைய எடுத்து மூடிக்குவாங்க. ஒரு பேரம் போனா கூட இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல அப்ப அந்த பெண்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, துணிச்சலா மேலாடை அணிஞ்சு வராங்க, புடவையை கட்டிட்டு வராங்க. வேற ஒன்றும் ஜாக்கெட்லாம் போடல, புடவையை கட்டிட்டு அந்த புடவையோட முந்தாணி எடுத்து போட்டு வராங்க. திருவாங்கூர் மகாராஜா 17 பெண்களையும் சுட்டு கொண்டு புடவை கட்டிட்டு வர்றதுக்கு உயிரை கொடுத்த வரலாறுலாம்.
அதுக்கப்புறம் தான் வெள்ளைக்காரன் வந்தான். வெள்ளைக்காரன் வரும்போது அந்த பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மேலாடை அணியாம கன்னியாகுமரி மாவட்டத்துல கல்லுப்பானை இடுப்புல வச்சு பிடித்துக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த கையாவது அந்த மார்பகத்தை மறைக்கும், கொஞ்சோண்டு மானம் காப்பாற்றணும்னு திருவாங்கூர் மகாராஜா திருப்ப சட்டம் போட்டான். இடுப்புல தூக்கக்கூடாது, தலையில தான் தூக்கணும் அப்படி சட்டம் போட்டான். அந்த நேரம் அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் உள்ள போனாங்க. நீங்க எங்க மதத்துல சேர்ந்துக்கிட்டா மேலாடை அணியலாம் அப்படின்னா, என் மதத்துல சேர்ந்துக்கிட்டா நீ மேலாடை அணியலான்னாங்க. உடனே கும்பல் உங்க மதத்துக்கு போனா மேலாடை அணியலாமா, மாறாக்க போட்டுக்கலாமா அப்படின்னு போய் கும்பலா இந்த பகுதியில முஸ்லீம் பிரச்சாரம் பண்ணா அவங்க எல்லாம் முஸ்லீம் பண்ணாங்க. மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் பிரச்சாரம். அந்த மக்கள் வரைக்கும் இன்ன வரைக்கும் முஸ்லீம் தான் கேரளாவோட. அந்த கோட்டை சைடு கொச்சினுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா கிறிஸ்தவ பிரச்சாரம், அங்க முழுக்க கிறிஸ்தவர்கள். திருச்சி கல்லணை பக்கம் போனீங்கன்னா கிறிஸ்தவர்கள்லாம் உடையாது. அதே இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனா தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்டியர்கள். எப்படி அங்கங்க யார் மத பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களாம் அந்த மதத்துல போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னா இயேசுவையும் அல்லாவையும் ஏத்துக்கிட்டு அவங்க போகல. எங்களை இயேசுவை பிடிக்கும், கிருஷ்ணன் வந்து ஐயோன்னு போல தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மேலாடை அணியறதுக்காக இந்த மதம் மாறி போனார்களே ஒழிய. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வா, மதம் மாறக்கூடாது, முஸ்லீமே வெளியே போ, கிறிஸ்துவனே வெளியே போங்க. என்ன இந்த முஸ்லீம் அரபு நாட்டுல நீங்க வந்தாரா, இல்ல இங்க இருக்கிற கிறிஸ்டியன் லண்டன் நீங்க வந்தாரா, உன்னுடைய கொடுமை தாங்கல. நீ அவன் ஊர்ல மனுஷனா மதிக்கல, தொட்டால் தீட்டு பட்டால் பாவம், ஊருக்குள்ள வரக்கூடாது, ஆடு மாடு நாய் கோழி போலாம். அக்ரகாலத்துல மனுஷன் போகக்கூடாது இருந்தது. 45-50 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல எல்லாம் நாங்கெல்லாம் அடுத்த தெருவுக்கு போக முடியாது. பெரியார் வந்து எல்லாரையும் கூட்டு போனா சொல்லுவாங்க, ஐயா வந்தாலே எல்லாரையும் கூட்டு போனா. இப்ப போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வைக்கம் போராட்டம், இது மாதிரி பல போராட்டங்கள் தந்தை பெரியார் எடுத்தது. சாதி ஒழியல், சாதி வைக்கம் போராட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் அவர் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு. இப்படி கோவில் நடுவுல 4 வீதி, அந்த கோழி மூலசாலை எங்க இருக்கோ அங்கிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கோபுரம். அந்த கோபுரத்தை அவங்க தாண்டி போக முடியாது. இந்த வழக்கறிஞர் வந்து கோயிலுக்கு போனா அந்த 3 பிரகாரம் பின்பக்கம் வழியா தான் ஒரு கோர்ட்டுக்கு போகணும், அப்படியே தான் வரணும். கடைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வலது பக்கம், இவங்க இருக்கிறது இடது பக்கம். ஆனா சரி இப்படி போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் போகக்கூடாது. இப்படியே 3 கிலோமீட்டர் சுத்தி அங்க போய் சாமானிட்டு திரும்ப 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவங்க நடந்து போயிட்டு நடக்கணும். இப்போ நாடார் மக்களும் தலித்து மக்களும். ஒரு வழக்கறிஞர் படிச்ச பையன் அவசரமா போகணும் ஒரு வேலையா, அப்படியே கோயில கிராஸ் பண்ணி போறான். பாப்பானுங்க பிடிச்சு அவர் அங்கேயே அடிக்கிறான். எப்படி நீ நாடார் வந்து கிராஸ் பண்ணு. அப்ப பெரியார் வந்து காங்கிரஸ் மீட்டிங்ல தான் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் சுயமரியாதை இயக்கமோ திராவிடர் கழகமோ ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ் மீட்டிங் பேசும்போது ஒரு செய்தி வருது, அப்படியே வைக்க போய் போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணும்போது இவர் வராது தெரிஞ்சா திருவாங்கூர் மகாராஜா பெரிய பல்லக்கெல்லாம் அனுப்புறான். ஏன்னா பெரியாருடைய அப்பாவும் அந்த திருவாங்கூர் மகாராஜா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அன்னைக்குன்னா வந்து திருவனந்தபுரத்துல இருந்து உங்களுக்கு டெல்லிக்கு ரயில் போகுதுன்னா 10 நாள் 12 நாள் போகுமா. போகும்போது ஈரோட்டில் இறங்கி 65 பேரோட பெரியார் வீட்டில் திருவாங்கூர் மகாராஜா தங்குவோம். ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரர், நம்ம கிருஷ்ண பெரியாரோட அப்பா. அப்ப அவர் 65 பேரோட தங்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய வீடு இருந்திருக்கணும், எவ்வளவு வசதி இருக்கணும். அப்ப அவருடைய பையன் வராருங்கிறப்போ திருவாங்கூர் மகாராஜா பல்லக்கு மரியாதை பரிவட்டம் அனுப்புறாரு. அனுப்பும்போது பெரியாருன்னா நாங்க ராஜ மரியாதைக்கு அவளை என் மக்களை வந்து கோவிலை கிராஸ் பண்ணக்கா வதச்சுதான் அவளை உள்ள கொண்டு போறாங்க. தடுத்து எப்படியா சமாதானம் பண்ணி திருப்பி அனுப்புங்கிறார் மகாராஜா. பெரியார் ஒத்துக்க மாட்டேனாரு, போராடுறாரு. கை கால விலங்கு போட்டு கொண்டு போய் அவரை ஜெயில வைக்கிறான் திருவாங்கூர் மகாராஜா. மனிதன் வந்து அந்த கோவிலை கிராஸ் பண்ணி போனது தப்பு இல்லை, கோயிலுக்குள்ளே போலான்னு சொன்னதுக்கா கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார். நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். பெரியாருடைய சிந்தனை கடவுள் மறுப்பு கிடையாதுங்கிறதுக்காக சொல்றேன். கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் என்னுடைய மக்கள் கோவிலுக்குள்ள கிடையாது, இது சாதி தான் காரணமா இருக்கு, நான் கொண்டு போய்கிறாரு. அவர் விலங்கு போட்டு உள்ள வைக்கிறாங்க. விலங்குன்னு சொன்னா கையிலையும் காலையும் விலங்கு, கையிலையும் விலங்கு காலையும் விலங்கு ரெண்டையும் இணைச்சு ஒரு சின்ன ஒரு சங்கிலி. அவர் எந்திரிச்சு நிக்க முடியாது, நின்னா நாய் மாதிரி இப்படி குடிஞ்சுதான் நிற்கணும். அந்த அளவுக்கு அவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு கல் உடைக்கிறது. ஒரு உரலை கொடுத்துட்டான், கோடீஸ்வரங்க பெரிய கோடீஸ்வரன். ஒரு உரலை கொடுத்துட்டா, ஒரு சின்ன கடப்பாறையை கொடுத்துட்டான், அவரை கல்லை உடைக்க சொல்றான். காலையும் கையும் தூக்கி தூக்கி அடிச்சு அடிச்சு உடைச்சிட்டு இருக்கு ரெண்டையும். அதான் ஒரு தாமஸ்ன்னு ஒருத்த கொலகாரன், அந்த கேரளாக்காரன் அந்த சிறையில இருக்கான், கொலை பண்ணிட்டு வந்தவன். அவனுக்கு அந்த தண்டனை கிடையாது. அவன் வருவ பார்க்கலாம், இவர் கல் உடைச்சிட்டு இருக்காரு. அவன் நினைச்சிட்டான், அதேப்பா கொலை பண்ண நமக்கே இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கல, அப்ப நம்மளோட பெரிய கேடியா இருப்பான் போல இருக்கு, அதான் இவ்வளவு பெரிய அவன் நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறமா இந்த பாப்பாளுங்கெல்லாம் சேர்ந்து ராஜாட்ட போய் சொல்றான், சத்ரு சம்ஹார ஹோமம்னு ஒண்ணு இருக்கு. சத்ருன்னு சொன்னா எதிரி, சம்ஹாரம்னா அவனை கொலை பண்றது. இதுக்கு ஒரு ஹோமம், நாங்க அந்த ஹோமம் வளர்த்தோம்னா எதிரி செத்து போயிடுவாங்க. ராஜா நண்பனோட மகன்னு கூட பார்க்காம சீக்கிரம் அந்த ஹோமத்தை வளங்க. ஹோமம் வளர்த்துட்டு இருக்கும்போது ராஜா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கீழே வந்து செத்து போயிடும். நடந்த வரலாறு.
செத்து போனோன்னு அந்த சங்கு ஊதுறாங்க, வெடி வெடிக்கிறாங்க, மணி அடிக்கிறாங்க. அந்த ராணி சொல்றா, அவரை நம்ம சிறையில வச்சிருக்கிறவர் ஏதோ அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, பெரியார்ட்ட ஒரு சக்தி இருக்காங்க. காரணம் அந்த தாடியும் மீசையும் தான் அவர் ஒரு சாமியார் ஆக்கிடுச்சு. அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. உடனே அந்த ஆளை திறந்து விட்டுருக்குறாங்க. அவன் காவலாளர் வந்து ஜெயில திறந்து விடுறான். என்னன்னா உங்களுக்கு விடுதலை போறான்னு. ஏன் பண்ண? ராஜா செத்து போயிட்டாரு. ஏன் செத்து போனாரு? நீங்க சாவணும் ஞாபகம் வந்தாங்க, அவர் செத்து போயிட்டாரு. அப்படியாட்டம். சரி, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவர் வராரு. அவர் மனைவியும் அவர் தங்கையும் அந்த நாடார் சமுதாய மக்கள் அந்த கோயிலுக்குள்ள கூட்டு போன வரலாறுலாம் நீங்க சின்ன சின்ன புஸ்தகத்தில் வருது, அதை கிடைக்கும் வாங்கி படிக்க. அப்ப அவருடைய போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மக்கள் வந்து சாதியின் பேரால இல்ல மதத்தின் பேராலையோ கொடுமைப்படுத்தப்படுதோ அந்த மக்களுக்கு ஆதரவா இருக்கிறது அவருடைய போராட்டம் இருந்துச்சு. அப்புறம் ஐயா வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு சிறையில இருந்து வந்துட்டார். ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. இந்த தாமஸ் பாக்குறாரு, சிறையில இருந்த கொலகார தாமஸ் பாக்குறாரு. யாருங்க வருகிறார்? அவர் ஒரு சமுதாய போராளிங்க, சாதி ஊழியர்கள் போராடினவர். இவரை திருவாரூர் ஜெயில வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களே, கை காலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி கல்ல உடைச்சாங்களே. இது இந்த தோழர் கேட்டவர் அழுக ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, எங்க ஐயா அவ்வளவு சிக்கலா அப்படின்னு. இரவு உணவு ரொம்ப கேட்கிறார். ஐயா, இன்னைக்கு உங்களை என்ன திருவாரூர் ஜெயில கை காலெல்லாம் கலங்க போட்டு கல் இடிக்க சொல்றோம். ஆமா, இடிக்க சொன்னாங்க. இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியுனாரு? இல்ல, தாமஸ்னு ஒருத்தர் சொன்னாரு. ஓ அப்படியா, செய்தி சொல்லிட்டாரான்னு. ஏன் அதை நீங்க சொல்லுதான் பெரியார் சொல்றாரு. ஏன்னா சிறையில என்ன குடும்பம் விளம்பரம் பண்ணவா நான் போனேன்னு கேட்கிறேன். இந்த காடு வெட்டி வெளியே இருந்தா என்ன பண்ண சொல்றாங்க? 5 லட்சம் அண்ணன் வர கொலை பண்ணிட்டு போவேன். ஜாதி பண்ண கையை வச்சா வெட்டி விடுவேன். ரவுடி பையன் அவன் நாளைக்கு வெளியே வரும்போது அவனுக்கு போஸ்ட் ஓட்ட போறாங்க, 5 லட்சம் அண்ணன் அவர்கள் அவர்கள். ஆனா பெரியார் சொல்றாரு, சிறைக்கு போனாலும் இது மாதிரி தண்டனை இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதை விளம்பரப்படுத்தவா போறோம் அப்படின்னா இன்னொரு சுயநலம் கூட அவர்தான் இருக்கலாம். இந்த சொன்ன அடுத்த போராட்டம்னா ஒருத்தரும் வரமாட்டான் இருக்கும். ஒரு உழைப்பாளி தெரியும் அவருக்கு. இதை சொன்னதான் அதேப்பா கைகாலாம் வழக்கு போட்டாங்களா, இதை சொன்னதான் ஒரு பேரும் வரமாட்டான் அப்படிங்கிற சிந்தனை கூட இருக்கலாம். ஆனால் சிந்தனை பண்ணி பாருங்க, ஒரு இவ்வளவு கோடி சொத்து இருக்கிற ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு லட்சியத்துக்காக. சொல்றேன், கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு தாலியறுத்தாள் சந்தைன்னு ஒரு ஊர் இன்னும் இருக்கு. அந்த ஊருக்கு பேரே தாலியறுத்தாள் சந்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடார் பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது. ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டான், பையனுக்கு வயசு 19, 18, அந்த பொண்ணுக்கு 16 வயசு. வெறும் புடவையை மட்டும் கட்டிட்டு போகுது. சந்தையில தான், கிராமத்துல தான் இன்னும் தான் உங்களுக்கு சந்தையில தான் உங்களுக்கு ஜாக்கெட் எல்லாம் விற்கும். கட்டி இப்படி விட்டுருப்பாங்க. இப்ப மாதிரி அளவு தைக்கலாம் இல்லை, ஏதோ ஒன்று பொம்மைக்கு போடுற மாதிரி இருக்கும். ஒரு பானை மாதிரி 2 கை, ஒரு கழுத்து இருக்கும். இது கேட்குது, இது எனக்கு வாங்கி கொடுக்க மாமாங்க. அவன் ஒரு ஜாக்கெட்டை வாங்கி கொடுக்குறான். அந்த புள்ள ஓரமா போய் அந்த புடவைக்குள்ளே அந்த ஜாக்கெட்டை போட்டு இதை 4 பாப்பா பார்த்துறான். டேய், அங்க பாரா நாடார் பொண்ணு வந்து ஜாக்கெட்டு கொண்டு போயிடும். அந்த முறிஞ்சாக்கா அப்படிங்கிற துரட்டி எடுத்து கிட்டக்க போய் அந்த தாலியை ஜாக்கெட்டை எடுத்தா தீட்டா விடுது. அந்த பாப்பா என்ன பண்ணான்னா, முறிஞ்சாக்கா அப்படியே துரட்டி எடுத்து அந்த பொண்ணோட ஜாக்கெட்ல போட்டு அப்படியே இழுக்கிறான். இழுக்கும்போது தாலியோடு சேர்ந்து அறுத்து கீழே விழுந்து அந்த பொண்ணு தாலி எடுத்து கல்ல ஊத்தி அழுகுது. நீ எப்படி நாடார் பொண்ணு நீ ஜாக்கெட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் அந்த பையனையும் அடிச்சு இன்ன வரைக்கும் அந்த ஊருக்கு பேரு தாலியறுத்தான் சந்தை. கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் இருக்கு. அது இது மாதிரி எங்க ஊர் பக்கத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சது நடந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊர்ல போய் முடிவெட்ட முடியாது, கடையில உட்காந்து. அப்பெல்லாம் கடையா வீட்டுக்கு போறதால 2 காலகட்டம் இருந்து கடையா மாறுது, எல்லாம் சின்ன சின்ன கடைகள். அப்ப அந்த பையன் முடிவெட்ட முடியாது. எப்படி கேட்டீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நிலம் இருந்தாலும் சரி, அவங்க ஊருக்குள்ள இடம் விற்க மாட்டாங்க, அவங்க வாங்க முடியாது, அவங்க வீடு கட்டி வாழ முடியாது. தலித்துக்கு மட்டும் தெருவுல வந்து இடம் பிளாட் மனம் இருந்தாலும் நான் கொடுக்குறவளை விட 10 புக்கு கூட கொடுத்தாலும் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இன்ன வரை கிராமங்கள்ல அந்த நிலைமை தான் இருக்கு. அப்ப இந்த பையன் என்ன பண்றாருன்னா, முடிவெட்ட போனா அந்த கடைக்கு வெளியே போய் உட்காந்துருக்கணும். ஒரு மரத்துக்கடியில ஒரு கல் இருக்கும், அதில் உட்காந்துருக்கணும். ஏதாவது ஊருக்காரன் எப்ப வள்ளியோ அப்ப அந்த முடிவெட்டு கூப்பிடுவாரு, வாங்க சீக்கிரம் வாங்க, போய் வெட்டிட்டு போங்க பாரு. இவர் போய் உட்காந்தாலும் ஊருக்காரன் தான். இந்த பையன் திரும்ப போய் அங்க உட்காந்து படிச்ச பையன், நல்லா நிலைமை சிந்தனை பண்ணி பாருங்க. 80-100 வருஷம் முன்னாடி சொல்ல, ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்ல. திரும்பி வந்து உட்காரணும். பாதி வெட்டிட்டு போய் ஊருக்காரன் வந்தாலும் அந்த பையன் தானாவே எந்திரிச்சு போயிடும். அப்ப இந்த பையனுக்கு நல்ல உடம்பு, போலீஸுக்கு அந்த பையனை செலக்ட் பண்ணிடுறாங்க, காவல்துறைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணா அந்த பையனுக்கு ஒரே வயிறாங்க என்னன்னா, நம்ம ஊர்ல கடைக்குள்ள போய் உட்காந்து முடிவெட்டணும். நம்ம ஊர்ல கடை பாருங்க, ஒரு பையனுடைய லட்சியம் வந்து எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. கடைக்குள்ள போய் முடிவெட்டு உடனே சேர்ந்தாரு. ஒரு வாரம் வேலை பார்த்தாரு நாகப்பட்டினத்துல, லீவ் போட்டு வந்தாரு. வந்த உடனே கடையில போய் உள்ள உட்காந்துட்டாரு. நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருந்தாரு. சேர்ல 2 பேர் ஊருக்காரன் உட்காந்துருந்தான். அவர் வெட்டி விட்டு இருந்தாரு, படிச்சுட்டு இருந்தான். ஊருக்காரன் அப்படியே பாக்குறான்,
அந்த முடி வெட்டுறத வெளியே போக சொல்லி ஜாடா காமிக்கிறான். நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஏன்னா போலீஸ்காரு ஏதாவது கேஸ்ல பிடிச்சி உள்ள கொடுத்துருவாருன்னு முடி வெட்டுறதுக்கு பயம். போக சொல்லுங்கிறான், போக மாட்டேன். ஊரு கூட்டம் வெளியே வந்துருச்சு. இவங்க சொல்ல முடியாது, இப்ப ஊருக்காரனுக்கு பயம், ஒரு வேலை கையெழுத்து போட தெரியாது. ஊருக்காரனுக்கு பயம் எந்திரிச்சு வெளியே போகுது அப்படின்னு சொல்றது இவங்க இல்லை. பார்பர் விட்டு நெருக்குறாங்க. பார்பர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு, முடி வெட்டுறதோட நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. உடனே டக்குன்னு அந்த முடி வெட்டவர் எந்திராரு. அந்த பையன் போய் நாற்கல்ல உட்காராரு. துணிச்சலா போய் உட்காராரு. உட்கார்ந்த உடனே அவர் நான் வெட்ட மாட்டேன்ட்டேன். ஏன் வெட்ட மாட்டேன்னு, உங்களுக்கு நான் முடி வெட்டினா நாளைக்கு எனக்கு வியாபாரம் நடக்காது, நீங்க வெட்டுங்க நான் பாக்குறேன், யார் வராங்கன்னு பார்க்க நீங்க வெட்டுங்கன்னாரு. வெட்ட மாட்டேன்னாரு. ஏன் வெட்ட மாட்டேன்னாரு, நீ கீழ் சாதி அதனால வெட்ட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த பையன், அந்த பையனுக்கு சட்டம் படிச்சிருக்காரு, காவல்துறைக்கு போயிருக்காரு. நீ கீழ் சாதி உனக்கு வெட்ட மாட்டேங்கிற அந்த வார்த்தை அந்த முடி வெட்டுறதோட வாயிலேருந்து வரணும். இதுக்காக தான் அந்த பையன் பண்ண வேலை. வந்தாரு. அழகா என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் ஜான் பிரிட்டோன்னு சொல்லி, KM ஜான் பிரிட்டோ இன்னும் இருக்காரு. இப்போ ரிட்டையர்டு DSP. அப்போ DSP இருந்தாரு. அவரு பெரியார் சிந்தனை உள்ளவர். அவர்கிட்ட அந்த வழக்கு வருது. வழக்கு வந்தோன்னா வைராக்கியமா எடுத்துட்டு அந்த பையனை தட்டி கொடுத்து, நீ கவலைப்படாத தம்பி, தைரியமாவா, நான் ஜெயிச்சிருட்டாரு. இந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு வக்கீலை வச்சாங்க. அதான் தந்தை பெரியார் சொல்லுவாரு, இந்த நாட்டுல முதல் வக்கீல் மாதிரி பாப்பான சொல்லவே இல்லை. ஐயா பாப்பான முதல் அயோக்கியன்னு ஐயா சொல்லல. இந்த நாட்டுல முதல் அயோக்கியன் வக்கீல்னாரு, ரெண்டாவது அயோக்கியம் வியாபாரினாரு, மூணாவது தேவடியானாரு. தேவடியா ஏன் சொன்னா, உதாரணத்துக்கு என்னம்னா தேவடியான பெரிய தப்புன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்காக ஐயா மூணாவது சொன்னார். முதல் அயோக்கியன் வக்கீல்னாரு. இந்த ஊருக்காரங்க சேர்ந்து ஒரு கிரிமினல் வக்கீல் பாப்பான நியமிச்சிட்டாங்க. அந்த முடி வெட்டுறதோட கூண்டுல அனுப்பிட்டாரு. இந்த பையன்கிட்ட கேட்டாங்க, என்ன அவனுக்கு பிரச்சனை, நான் முடி வெட்ட போனேன், என்ன கீழ் சாதின்னு சொன்னியா, சொல்லிட்டாரு, அதனால நான் கேஸ் கொடுத்தேன்னாரு. அந்த பார்பர்ட்ட போய் விசாரிச்சாங்க, இவர் யார் உங்களுக்கு தெரியுமா, தெரியும்னாரு. யாருன்னாரு, எங்க ஊர் பையன், அவங்க அப்பா பேர் இதுன்னாரு. அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாரு, என் கடையில உட்காந்தாரு, முடி வெட்ட சொன்னாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வெட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஏன் சொன்னீங்கன்னாரு, போன வாட்டி வெட்டி விட்டு காசு தராம போயிட்டாரு, அதனால சொன்னேன். வக்கீல் சொல்லி கொடுத்தது. போன வாட்டி வெட்டினாரு, நான் போலீஸ்காரன், காசு தர மாட்டேன்னு சொன்னாரு, காசு தரமா நான் எப்படி சாப்பிடுறது, அதனால வெட்ட மாட்டேன்னு சொன்ன கேஸ் தந்து இந்த பையன் மேல போயிட்டு வக்கீல் பண்ண வேலை காரணத்தோட. அதனால சட்டங்கிறது நம்மளை காப்பாற்றுறதா கிடையாது. நீங்க என்னதான் தெளிவா சிந்தனையா போனாலும் அதுல இந்த மாதிரி சிக்கல, நாளைக்கு அந்த பார்பரை அவங்க மதிக்க மாட்டான். அன்னைக்கு அவனுடைய ஜாதி விரியை காமிச்சான். அவனும் சூத்திரம் தான். இன்னும் சொல்ல போனா அந்த செஞ்சவனும் பாப்பானுக்கு நம்ம அத்தனை பேரும் சூத்திரம் தான். கலெக்டரா இருந்தாலும் சரி, IPS இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய நீதிபதியா இருந்தாலும் சரி, பாப்பானுக்குன்னு அத்தனை பேருமே சூத்திரம். அதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று செய்தி இருக்கு. இந்த சாதி கொடுமை எப்படி விடுது. இன்னைக்கு அந்த சாதி கொடுமை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலையும் தட்டி 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 உடைச்சு வந்துருச்சு. தலித் மக்கள்கிட்ட மட்டும் இன்னைய வரைக்கும் அது முழு வீச்சா நடந்துகிட்டு இருக்கு. காரணம் அந்த கிராமங்கள்ல தான். கிராமங்கள்ல பாருங்க இன்னமும் இருக்குமே, வண்டியர் தெரு, செட்டியார் தெரு, கல்லர் தெரு, காலனி இன்னமும் இருக்கும், கிராமங்கள்ல இருக்கும். அதெல்லாம் ஒழியணும். அந்த பெரியார் சொன்னார், உனக்கு சொந்த நிலம் கிடையாது, சிட்டிக்குள்ளே கைட்லைன் இருக்கு இல்லைங்களா, கைட்லைன்ல அந்த இதை எடுத்து அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அது எடுத்து கொடுத்துருக்கேன். தர்சனம் நகரத்திலேயே இருக்கலாம். நகரத்திலேயே சாதி பல்லர் தெரு, மறையர் தெரு, சக்லியர் தெரு, கணபதியில சக்லியர் சுடுகாடு, அந்த வீதி பேர் நானும் 1வது படிக்கும்போது ஆனாவன் ஆட்டம் தான், புத்தகம்லாம் கிடையாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனா அம்மா ஆவண்ணா ஆடுன்னு இருக்கும். பின்பக்கம் என்னன்னா படங்கள் போட்டிருக்கும். படங்கள் போட்டு ஆசாரி மர வேலை செய்வார். இவன் தச்சன் மர வேலை செய்கிறான், இவன் கொல்லன் இரும்பு வேலை செய்கிறான். இதெல்லாம் நான் படிக்கும்போது இருந்தது. 60 நான் 1வது படிக்கும்போது இவன் பறையன் தப்பு அடிக்கிறான், இவன் நாவிதன் சேவி சேர புடி வெட்டுகிறான், இப்படியே தான் போட்டிருக்கும் ஒவ்வொருத்தரையுமே. இவன் சேனியன் துணி நெய்கிறான், இவன் சக்கிலியன் செருப்பு தைக்கிறான், இப்படியே போட்டிருக்கும். போட்டுட்டு கடைசியில ஒரு படம் போட்டிருக்கும். ஒரு பயிர் அப்படி சைடு போஸ் குடிமை தெரியணுங்கிறதுக்காக, இவர் ஐயர் மிகவும் நல்லவர், மக்களுக்காக வாழ்றவன், இவன் கொயவன் மண்பாண்டம் செய்கிறான். என் கண்ணுல இன்னும் அதெல்லாம் இருக்கு. இவன் கொயவன் மண்பாண்டம் செய்கிறான். அன்னைக்கு எவர்சிலோர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ கிடையாது. மண்பாண்டம் செஞ்சதை வச்சுதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். அந்த மக்கள் இல்லைன்னா நம்ம வாழ்ந்திருக்க முடியாது. அவனுக்கு இவன் கொயவன் மண்பானை செய்கிறான், இவன் முடி வெட்டுறான், இவன் ஆசாரி வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு கடைசியா அந்த பாப்பார பேரை போட்டு
இவர் ஐயர் மிகவும் நல்லவர். இது இருக்குது. அதுக்கு அப்ப பக்தவச்சலம் முதலமைச்சர் எவ்வளவோ சொன்னார் பெரியார். பக்தவச்சலம் காதல வாங்கல. காமராஜர் வர, அதை நான் சொல்றது எனக்கு முன்னாடி பக்தவச்சலம். காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். காமராஜர் வந்த உடனே ஐயா கொண்டு போய் காமிக்கிறதுக்குள்ள ஆனா நாட்டில் என்ன மாட்டிட்டானா, இவர் ஐயர் வேதம் படிக்கிறார்னு மாத்திட்டு. முதல்ல என்ன பண்ணான், இவர் ஐயர் மிகவும் நல்லவர்னு போட்டான். அதுக்கப்புறம் நேராக ஒரு பாப்பானை போட்டு இவர் ஐயர் வேதம் படிக்கிறார் அப்படின்னு போட்டார். பெரியார் சொன்னாரு, அட்டையை எடுத்துருங்க. காமராஜர் சொன்னாரு, அட்டையை மாத்துங்கன்னாரு. ஏங்க என்ன, இவன் நல்லவனை போட்டா நம்மளால அயோக்கிய பேரானார். அப்புறம் என்னதான் போடுறது, இவன் பாப்பான் புள்ளை புடுங்குறான்னு போடுங்க. கர்ப்பப்புள்ள புடுங்குறாங்க, மயில புடுங்குறாங்கன்னு அர்த்தம் இருக்கு. அவர் ஐயா சொன்னாரு, இவன் பாப்பான் புள்ளை புடுங்குறான்னு போடுங்க. என்னையா அவன் அதானே செய்யறான். கர்ப்பப்புள்ளனால பறிச்சுட்டு வந்து நம்ம மக்களை ஏமாத்துறான். இதை போடுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்னாரு. காமராஜர் பார்த்தாரு, அட்டையே எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் காக்கா கீ கூ 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 கே 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 வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 16 கட்டம் இல்லைன்னா 20 கட்டம் இருக்கும். 20 தொழிலாளியை போட்டு கொச்சைப்படுத்ததான் 1ஆம் கிளாஸ் ஆணாவட்ட இருந்து. இப்ப சேலத்துல ஒரு பெரியார் தொண்டர் வர அன்னைக்கு கூட மேலே கூட தோழர் நாகராஜன் சொன்னேன். 3 நாளுடைய குறிப்பு எழுதி வச்சிருந்தேன். என்ன, ஏன்னா நான் வந்து மந்திரமா தந்திரமா செய்யறேன். எனக்கு வந்து பேச்சலார போட்டா அது சிக்கலா இருக்கு. எங்க கொஞ்சம் சளி பிடிக்கும், ஒரு கயிறு எடுத்து விட்டு எல்லாம் அப்படி உட்கார வைங்க. இப்போ போட்டு ரப்பம் போட்டு அதுக்கு பேர் எடுத்துட்டு வைங்க. சங்கடமா தான் இருக்கும், தெரியுது. அவர் உங்க உணர்வு எனக்கு புரியுது. இந்த பெரியார் தொண்டர் ஒருத்தர் ஐயா சேலத்துல பேச வராரு, பெரியார் வராரு. இந்த தொண்டர் என்ன பண்றாருன்னா, அதை கேள்விப்பட்டு டவுன் போய் சரி ஊருக்கு வர வந்து போயிட்டு இருக்கும்போது செருப்பு அறுந்து போயிடுது. சாலை ஓரத்துல அந்த செருப்பை சரி பண்ணுற தொழிலாளி உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் செருப்பை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து மரியாதையை, ஐயா இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கயாங்கிறார். இது அந்த தொழிலாளி கேட்டறியாத வார்த்தை. பாடா போடான்னு பேசி அசிங்கப்படுத்தி சொல்ற நம்மளை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மரியாதையா ஐயா இந்த செருப்பை வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு வந்து பார்த்தா கருப்பு சட்டை போட்டிருக்காரு. உடனே இவர், ஐயா நீங்க பெரியார் தொண்டரா? ஆமாங்க அப்படின்னாரு. ஐயாவை பத்தி நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன், அதை ஐயாட்ட கொடுக்கணும்னு ஒரு சொன்னார். ஐயா இன்னைக்கு சாயங்காலம் வராருங்க, சேலம் வராரு, நான் அங்கதான் போறேன், வாங்க கொடுக்கலாங்க. இல்லைங்க நான் எழுத படிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுங்க, என் மனசுல இருக்குங்க, கற்பனையா இருக்குங்க. சரி அதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து அவர் சொல்ல எழுதுறாரு. கவிதை நீளமா இருக்கு, வரிகள் அவ்வளவு உயர்வா இருக்கு. ஐயாவுடைய தொண்டு முழுக்க அதுல வருது. வரும்போது சொன்னாரு, இதை நீங்களே கொண்டு வந்து கொடுங்க, நீங்களே ஐயாட்ட வந்து வாசிச்சு காமிங்கன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியோட 2 பேரும் போறாங்க. போனோம்னா அந்த பேப்பரை அவர் கையில வச்சுக்கிறாரு. படிக்க தெரியாது, ஜோரா இப்படி படிக்கிறாரு. படிக்கும் போது இந்த தொண்டர் போய் சொல்றாரு பெரியார்ட்ட, அவருக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, நான் தான் எழுதி கொடுத்தேன், ஆனா அவர் படிக்கிறவர் நடிக்கிறாரு பாருங்க, ஆனா கவிதை அவருடைய உண்மையான கவிதை அப்படின்னா. உடனே ஐயாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்காரு. அவர் கவிதையை முடிக்கிறார். முடிச்ச உடனே அவர் தோல்ல அப்படி கைய வச்சு, ஐயா உங்க பேர் என்னங்க? என் பேர் சொக்கலிங்கம் அப்படின்னா. ஐயா மைக்கில் புலவர் சொக்கலிங்கம் எல்லாம் வாழ்க கூட்டமே கத்துது. புலவர் சொக்கலிங்கம் வாழ்க 3-4 தரம் சொன்னாரு. வாழ்கன்னா இந்த சொக்கலிங்கம் அழுகிறார். ஏன்னா பெரியார் யாருடைய பாராட்டையும் ஏத்துக்கிறவர் கிடையாது. நீங்க அவரை பாராட்டினா ஏத்துக்க மாட்டார். அவரை உட்கார வச்சு மேல பேசிங்கன்னா எந்திரிச்சு சொல்லுவார், ஐயா இங்க பாருங்க நம்ம கொள்கையை தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா நேரத்தை விண்மணி உட்காருங்க, கொள்கையை பேசுங்க பாரு, என்னுடைய கொள்கையை பேசு, என்னை பத்தி பேசாதங்க, நான் பணக்காரன் எல்லாம் வந்துடுவான். ஐயா பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு தேவையில்லைம்மா. இது ஐயா விரும்பல. அப்போ புலவர் சொக்காளிங்கன்னு போட்டு ஒரு பாராட்டணும்னு அதுல இருந்து இவருக்கு அந்த புலவர் போட்டா நெங்கி போச்சு. எங்க தீக்காக்காரங்க சேலத்துல கூட்டம் போட்டாலும் புலவர் சொக்கலிங்கம் கவிதை வாசிப்பார்னு மேடை எழுதி, அதுக்கப்புறம் அவர் வந்து மேடையில கவிதை வாசிப்பார். அதுக்கப்புறம் தான் கூட்டம் நடக்கும். இப்படிதான் இருந்தது. இந்த மேல் ஜாதிக்காரங்களுக்கு இதை பார்த்து ஏகப்பட்ட கோவம். என்னடா ஒரு செருப்பு தைக்கிறப்ப இவனுக்கு வந்து புலவர் பட்டமா அப்படின்னு சொல்லி புலவர் பட்டம்லாம் முன்னாடி இருந்து இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. நான் படிக்கும்போது இருந்தது. ஒரு 10 திருக்குறள் 2 கம்பராமாயணம் 4 பாட்டை எழுதிட்டா புலவர் பட்டம் வாங்கிடலாம். நானும் அது வாங்கிட்டு வந்தேன் 29ல். இப்ப அது இருக்கா என்னன்னு தெரியல. அப்ப அதை படிச்சவனுக்கு கோவம் வந்து என்ன பண்றான்னா வக்கீல் நோட்டீஸ் விடுறான். இவருக்கு நோட்டீஸ் வருது. ஒரு நாயுடு ஒருத்தன் ஜாதி வெறியன் பெரிய நாமம் போட்டவன், இந்தா உனக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறான். உடனே இவர் சொல்றாரு, ஐயா படிச்சு சொல்லுங்கிறாரு. நீ எப்படி புலவர் ஆனன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து உனக்கு நோட்டீஸ் வந்துருக்கு, நீ வந்து கோர்ட்ல வந்து சொல்லுங்கிறாரு. இவருக்கு ஒன்றும் பணம் இல்லை, ஒன்றும் தெரியல. இவருக்கு வருமானம் கம்மி. இவருக்கு கோர்ட்டுக்கு போறது நேரா திடலுக்கு போய் பெரியாரை பாக்குறாரு. இந்த பட்டம் கொடுத்து 3 ஆண்டு ஆயிடுச்சு. போனோடனே பெரியார் எதிர்த்து, வாங்க புலவர் சொக்கலிங்க எப்படி இருக்கீங்க? இவருக்கு அப்படியே ஒரே மகிழ்ச்சி. என்னடா நமக்கு பட்டம் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல இவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு, எத்தனை நாளும் ஜெயிலுக்கு போயிருப்பாரு, எவ்வளவு மன உளைச்சல் இவருக்கு இருந்திருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்க சொல்லி, ஐயா நல்லா தாயா இருக்கேன். எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்க்க தாங்க வந்தேன். என்ன வச்சு தபாலை கொடுக்குறாரு.
இந்த பாருங்க, எனக்கு ஒரு தபால் ஐயா படிச்சுட்டு முதல்ல கேட்ட கேள்வி, ஏதாவது வக்கீல்கிட்ட போனீங்களான்னு கேட்டார். போகல ஐயா, நல்ல வேலை போகலன்னு. ஏன் கேட்டார்? வக்கீல்கிட்ட போனீங்கன்னா செருப்பா இருக்கிறத ஒரு கத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதையும் ஊசி நூலையும் பிடிக்கிட்டு விட்டுருவான். எவ்வளவு இழந்திருப்பாருங்க. இந்த வார்த்தை அவர் சொல்றதுக்கு அவருக்கு என்ன வக்கீல் மேல போவோமா? எவ்வளவு மோசடி பண்ணியிருப்பாங்க. அதான் சொன்னேன், போன வாட்டி முடி வெட்டிட்டு காசு இல்லை அதனால வெட்ட மாட்டேன்னு சொல்ல வச்சான், வக்கீல் தானே சொல்ல வச்சான், அந்த தோட சொல்லிருப்பாரு. அப்ப அந்த கிரிமினல் முழுக்க அந்த வக்கீல்கிட்ட தானே இருக்கு. பிரபாரம்லாம் வக்கீலுக்கு தான் படிக்கிறாரு பார்த்து ஒரு மாதிரி. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஐயா சொன்னதான். நீங்க நாளைக்கு நேர்மையால போய் சம்பாதிக்க முடியாது. நீங்க சம்பாதிக்கணும்னா வெட்டினா தலையை திருநத்தை வெட்டினா சொன்னாதான். அப்போ ஐயா சொல்றாரு, வக்கீல்கிட்ட போகாதீங்க. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன், அந்த கூண்டுல மட்டும் சொல்லுங்க. கருப்பு சட்டைக்காரன்னு சொல்லி யாரையும் நம்பி சொல்லாரு. ஐயா நம்பவே மாட்டாரு, யாரையும் நம்ப மாட்டாரு. கருப்பு சட்டை போட்டு நம்ப மாட்டாரு, காவி சட்டை போட்டு நம்ப மாட்டாரு. நான் அப்படியே உங்களை பின்னாடி வரேன்னா நம்ப மாட்டார். அவருக்கு யாருமே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவ்வளவு இழந்தவர். இப்போ சொல்ல நான் ஒரு செய்தி சொல்றேன், இந்த கூண்டுல மட்டும் சொல்லுங்க, வெளியே சொல்லிடாதீங்கிறார். இவர் அதை ரொம்ப வேலை வாக்கா எடுத்துட்டு வராரு. அன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாரு. போகும்போது கருப்பு சட்டை போட்டு 70 தோழர்கள் போறாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து பார்ப்பான், ஒருவேளை இந்த சொக்கலிங்கத்துக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்தா உள்ள வந்து அவனை அடிக்கிறது, இவரை தூக்கிட்டு வந்தது. இதுக்காக ஒரு 70 பேர் பாடிகார்டா கருப்பு சட்டை போட்டு நேரமையாக போயிருக்காங்க. ஏன்னா ஒரு மிரட்டல். நாம இப்ப சொன்ன தோழர் நாகராஜ் சொல்லல, நாம அந்த இலவசம்னா வலுவா இருக்கவங்க அதை காமிக்கணுங்கிறது. காமிச்சா எதிரியோட வேகம் குறையும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப 70 பேர் போயிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்ம பேர் என்ன பண்ண, என் பேர் சொக்கலிங்கன்னு, அவங்க அப்பா வரணும், அப்பா பேரை சொன்னாரு. சொன்ன உடனே நீ படிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, படிக்காத நீ எப்படி புலவர்னு போட்டுக்கலான்னு. அது எங்க ஐயா கொடுத்தப்பட்டாங்கன்னு. உங்க ஐயா என்ன பெரிய பல்கலைக்கழகம், அவர் அதை விட மேலானவருங்க. எங்க ஐயா பல்கலைக்கழகம் தாண்டவர் அப்படின்னாரு. நீ படிக்காம பட்டம் போட்டிருக்க, இதை தவறுன்னு ஒத்துக்கிறியா இல்லையாரு. அப்பதான் பெரியார் சொன்னது அவர் கேட்டாரு, சொக்கலிங்க கேட்டாரு, நீங்க யாரெல்லாம் புலவர்னு சொல்றீங்கன்னாரு. கம்பர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள் இவங்கெல்லாம் புலவர்னு சொல்றேன்னாரு. அவங்க எல்லாம் எந்த பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு பெரியார் சொல்லி கொடுத்த வரியை பாருங்க தோழர்களே. 4ஆம் கிளாஸ் படிச்சவங்க இன்னைக்கு நம்மகிட்ட MA படிச்சவங்க இருக்கலாம், BA படிச்சவங்க, MA இருக்கலாம். யாருக்காவது அந்த சிந்தனை வந்திருக்குமா? புலவர், கம்பர், திருவள்ளுவர்லாம் புலவர்னு சொல்றீங்க, இளங்கோவடிகள்லாம் அவன்லாம் எந்த பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கினான்னு உங்களால சொல்ல முடியுமான்னு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பார்த்து கேட்டாரு பாருங்க. ஜட்ஜி கை தட்டினாரு. இப்ப நீங்க தட்டின மாதிரி ஜட்ஜி கை தட்டினாரு, கேஸை தள்ளுபடினாரு. இந்த 70 பேரும் உள்ள போய் அப்படியே சொக்கலிங்கத்தை தூக்கி மேல தூக்கிட்டு புலவர் சொக்கலிங்கம் வாழ்க, புலவர் சொக்கலிங்கம் வாழ்க கோர்ட்டை 2 பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. இதெல்லாம் வரலாறு, நடந்த உண்மை. இது சொல்ல மாட்டான். இது இப்ப நான் சன் டிவியில சுபவி சொன்னாருவீங்க, நாளைக்கு வர வேலை கிடையாது. வீட்டுக்கு விட்டோம்னா மாதிரி கருத்து கொடுத்து வந்து தெருவுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கதான். சொன்னா கிடையாது. நான் கூட நேற்று கூட சொன்னேன், எவ்வளவோ துரோகம் பண்ணாங்க, எவ்வளவோ சம்பாதிச்சுட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பெரியாருடைய தொண்டை பத்தி சொல்லலாம் அந்த தொலைக்காட்சியில. இந்த நன்றின்னு ஒண்ணு இருந்தா ஒண்ணு கடவுள் பொறுப்பு சொல்லுவாராம். ஐயாவோட பொறுப்பு எவ்வளவோ இருக்கு சொல்றதுக்கு. ஒரு நன்றின்னு இருந்தா ஒரு 1/2 மணி நேரம். இந்த வீரமணி பெரியார் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறதுலாம் நானும் பைத்தியாரமும் 1 லட்சம் ரூபாய் 92 கொடுத்தவன். கைப்பட எழுதுறாரு, பெரியார் தொலைக்காட்சி ஆரம்பிக்க போறேன்னு. அது கூட நமக்கு என்ன அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு 37 பேர்ட்ட 37 ரூபாய் வாங்கினாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க போட்டாரு தெரியல. ஆகவே தோழர்களே, இந்த இழப்புங்கிறது நமக்கு சர்வ சாதாரணம். இந்த ஐயாவுடைய உழைப்பு இருக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு இதுலையுமே இந்த நம்ம பேர்லாம் பழைய பேர்லாம் என்ன பேர் கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிறவங்க என் பேர் ராஜன் இதெல்லாம் வைக்க முடியாது. மண்ணாங்கட்டி, அம்மாவாசை, பாவாடை, முரட்டாருவா. என் கூட ஒரு பையன் படித்தான், அவன் பேர் முரட்டாருவா. 9ஆவது படித்த பையனுக்கு பேர் முரட்டாருவா. அதெல்லாம் பெரிய வீரம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இது மாதிரிலாம் வச்சது. இதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இப்ப நீங்க புராணத்திலே பார்த்தீங்க, ராவணன் ஒருத்தர் இருப்பான். ராவணன்னா என்ன அர்த்தம்? ரான்னா அழுகை, வனன்னா முகம், அழுகை முத்தின்னு அர்த்தம். சூர்பனகம்மா, ராவனோட தங்கச்சி பேர் சூர்பனக. சூர்பம்னா முறம், சமஸ்கிருதம் வந்து சூர்பம்னு சொன்னா முறம், நகம்னா நகம். அவளுடைய ஒவ்வொரு வருடம் முறம் பெருசு இருக்குமா. அப்போ எவ்வளவு கோரமா சொல்றாங்க பாருங்க. சூர்பனக. மண்டோதரி, மண்டோதரினா வயிறு பெருத்தவர், வயிறு வந்து யானை வயிறு மாதிரி இருக்குமா, அதான் மண்டோதரி. மண்டோதரி மாதிரி கிடந்து அலையிறாங்க. ராவண கும்பகர்ணன், ராவனோட தம்பி பேர் கும்பகர்ணன். கும்பகர்ணன் கும்பம்னா குடம், கர்ணம்னா காது. அவளுடைய ஒவ்வொரு காதும் குடம் பெருசு இருக்குமா. ராமன், ராமன்னா அழகன் அர்த்தம். முருகன்னா அழகன், ராமன்னா அழகன். சீதை குளுமையானவன் அர்த்தம். சீதளம்னு சொல்லுவோம். இல்லையா, சீதளம் பிடிச்சிருக்கா, சீ பிடிச்சிருக்கான்னு சொல்றோம்ல. இப்போ சளி பிடிச்சிருக்காங்க, சீதளத்துல இருந்து வந்தாதான் சளி. சீதளம்னு சொன்னா குளிர்ச்சி, சீதைன்னு சொன்னா குளுமையானவள், ராமன் சொன்னா அழகன். இந்த பேர்ல எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ராவணன்,
நம்ம மண்ணாங்கட்டின்னு தான் வச்சுக்கணும். மண்ணாங்கட்டி அமாவாசைனாலே அவன் சூத்திரன்னு அர்த்தம். இதெல்லாம் அவனுங்க திட்டமிட்டு அந்த பெயர் வைக்கிறதுல அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும். இப்போ அந்த சாதி மறுப்பை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, எங்க ஜாதி பொண்ணு நீ கையை வச்சா வெட்டிடுவேன், நான் குத்திடுவேன்லாம் பேசுறானே, அவங்கெல்லாம் ஒரு கட்சியில தானே இருக்கணும், கூட்டணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்திரா காந்தியும் ஃபெரோஸ் கானும் ஒரே ஜாதியா? அவன் காஷ்மீர் முஸ்லீம். ஃபெரோஸ் கான் வந்து ஒரு முஸ்லீம், இந்திரா காந்தி வந்து ஒரு பாப்பாத்தி, காஷ்மீர் பாப்பாத்தி, பார்சி ஜாதி. 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணாங்க. எந்த காங்கிரஸ்காரன் இன்னைக்கு அவங்கள வந்து எதிர்த்தான்? அதே இந்திரா காந்தியோட பையன் ராஜீவ் காந்தி, அவன் பொண்டாட்டி பேர் சோனியா காந்தி, அவன் இத்தாலியில பிறந்த ஒரு கிறிஸ்டியன், இவன் வந்து இங்க பிறந்த ஒரு பார்சி, பார்சியும் பாதி முஸ்லீம், இவன் கல்யாணம் பண்ணான். அப்போ இது மாதிரி பல சாதி மறுப்புகள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனா அந்த கட்சியில அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க. இன்னைக்கு இந்த சாதி எங்க ஜாதி தான் மேல, எங்க ஜாதியில ஏதாவது கலப்பு வந்தால் நாங்க வெட்டுவோம்னு சொல்றவன் இன்னைக்கு நிறைய பேர் பாலிடெக்னிக் வச்சிருக்கான், பல்கலைக்கழகம் வச்சிருக்கான். அதை போய் அந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு சீட்டு கேட்டு பாருங்க, ஐயா நீங்களும் நானும் ஒரே ஜாதி, எங்க அப்பாவும் நீங்களும் எல்லாம் போராட்டத்துல வந்து சிறையில இருந்தீங்களா, எனக்கு வசதி இல்லைன்னு கேட்டு பாருங்க. அப்ப எந்த ஜாதியா இருந்தாலும் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தா சீட்டு கொடுத்துருவான். அங்க ஜாதி பார்க்க மாட்டான். அவன் செய்யற தொழில ஜாதி பார்க்க மாட்டான். அவன் நடத்துற கட்சியில ஜாதி பார்க்கறான்னு சொன்னா ஒன்னேவும் தோழர்களை ஓட்டுக்காக தான். இந்த சாதி அவன் பிடிச்சு தூக்கிட்டு ஆடுறது முழுக்க ஓட்டுக்காக தான். அதனால உங்களுக்கும் கண்டிப்பாக தேர்தல்னு ஒண்ணு வரும். அந்த தேர்தல்னு வரும்போது நம்மளுடைய வலு என்னங்க அதை காமிக்கணும். அந்த பெரியார் சொல்லுவார், ஓட்டு கேட்கும் போது எங்க ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போடாத, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாதீங்க, இங்க நிக்கிறவனை யார் நல்லவனோ அவனுக்கு ஓட்டு போடுங்க. நிக்கிறவனை யார் நல்லவனு பாரு ஓட்டு. எங்க ஊர்ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன், அப்ப திமுக ஆரம்பிக்கிற 49 தான் ஆரம்பிக்குது. பெரியார் கும்பகோணத்துக்கு பேச வராரு. பேச வரும்போது அந்த கருப்பு சட்டை போட்டவர் பெரியாரை போய் டிவியில சந்திக்கிறாரு. ஐயா அது மாதிரி நான் வார்டு கவுன்சிலருக்கு நிக்கிறேன், நீங்க வந்து தெருவில் வந்து ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா எல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. உடனே பெரியார் சொன்னாரு, ஒரு பெஞ்சு மட்டும் போடுங்க, பெரிய செலவெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு 5 மணிக்கு வாங்க, எனக்கு இங்க 6 மணிக்கு நான் மீட்டிங் வரும்னாரு. இவர் போனாரு, பெரியாரை போய் ஒரு மாட்டு வண்டியில கூப்பிட்டு வந்துட்டாரு, ஒரு பெஞ்சை போட்டாரு. பெரியார் உட்கார்ந்தாரு. உங்களை எதிர்த்து நிக்கிறது யாருனாரு? அவர் ஒரு காங்கிரஸ்காரர், அவரை போய் கூப்பிட்டு வாங்கினாரு. அவரு சொன்னாரு, அவனும் வரமாட்டாருங்க. பெரியார் ராமசாமி நாயக்கர் கூப்பிடுங்க வருவாரு அப்படின்னாரு. அவரு இப்பதான் 2 வருஷமா செத்தாரு. அவருடைய 2 பையங்களும் என்கிட்ட வேலை செஞ்சாங்க. அதனால அவன் அந்த செத்தவர் சொல்லிதான் எனக்கு இந்த செய்தியே தெரியும். இவர் காங்கிரஸ் போய் சொன்னார், இந்த மாதிரி ஐயா வந்திருக்காரு, உங்களை கூப்பிடுறாரு. இவர் ஒரு கதர் வேட்டியை கட்டிட்டு, கதர் ஃபுல்கை சட்டையை போட்டுட்டு, பெரிய பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போனார். ஆசாரி, பவுன்களை செய்யறவர். அவரும் ஆசாரி தான், கருப்பு சட்டையும் ஆசாரி தான், கதர் சட்டையும் ஆசாரி தான். போனோன்னு ஐயா எந்திரிச்சு வாங்க ஐயா வணக்கம்னு சொல்லி 2 பேரையும் 2 பக்கம் உட்கார வச்சுக்கிட்டாரு. அவரும் உட்காந்துக்கிட்டாரு. ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு என் கட்சிங்கிறாரு, ஒருத்தர் கதர் சட்டை போட்டு எதிர் கட்சிங்கிறாரு. இவங்க 2 பேரும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த 2 பேரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த 2 பேரும் உங்க தெருவுல உங்களோட தான் இருக்காங்க. உங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது நடக்குது, ஊர்ல தெருவுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அதிகமா வேலை செய்வாங்க. யாரு வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. காங்கிரஸ்காரர் தான் ஜெயிச்சாரு. காங்கிரஸ்காரர் ஜெயிச்சாரு. அப்பதான் கருப்பு சட்டைக்காரர் தலையில கேட்கும், இந்த ஆளை கொண்டு வரலாம் கூட நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். இந்த ஆளை கொண்டு வர அதாவது அவருடைய எண்ணத்தை சொல்றாங்க. அவருடைய எண்ணத்தை சொல்றாரு. இது வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது. நீங்க ஒன்றும் சட்டமன்றத்துல போய் சட்டத்தை திருத்த போற வேலை கிடையாது. சாக்கடையில தண்ணி போகாது, நடத்திக்கிட்டு இருக்கும். அதை போய் பஞ்சாயத்துக்குள்ள சொல்ல போறீங்க. பல்பு எரியாது, முனிசிபாலிட்டியில போய் சொல்லி பல்பு போட போறீங்க. இதுல வந்து நீங்க கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, இதுல கொள்கையை பார்க்காதீங்க. இது தெரு பிரச்சனை. உங்க தெருவில் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது யார் முன்னாடி வந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்பதான் இந்த தெரு நல்லா இருக்கும். அது அப்படியே சொல்றாங்க. எலெக்ஷன் எந்த கட்சியா இருந்தாலும் பார்க்காதீங்க, அந்த ஆள் தரமா பாருங்க, நல்ல தரமா இருந்தா யாருக்கு வேணாலும் போடுங்க. கும்பகோணத்துல வந்து காசிராமன் ஒரு பாப்பானுக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. ஒரு 65 காசிராமனுக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. ராமன் இன்னைக்கு இருக்கான், பெரிய கோடி, அவன் செத்து போயிட்டான். அவங்க பையங்கள்லாம் இருக்காங்க. ராமனுக்கு ஓட்டு கேட்கும் போதுதான் திமுக காரங்க சொன்னாங்க, ராமன் இல்லை என்று சொன்ன பெரியார் ராமனுக்கு ஓட்டு கேட்கிறார் சொல்லி திமுக காரங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்பதான் பெரியார் வந்து சேலத்துல செஞ்ச மாதிரி ஒரு ராமர் படத்தை பின்னாடி மாட்ட சொன்னாங்க. பெரிய ராமர் படத்தை பின்னாடி மாட்ட சொல்லி காசிராமனுக்கு ஓட்டு, அயோத்தி ராமனுக்கு வேட்டு, காசிராமனுக்கு ஓட்டு, அயோத்தி ராமனுக்கு வேட்டுன்னு அந்த கும்பகோணம் பார்ப்பன குவிஞ்சு இருந்த ஊர்ல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஆகவே தோழர்களே, நம்ம இதை தெரிஞ்சுக்க என்ன கேட்டீங்கன்னா, நீங்க அத்தனை பேர் பெரியாரை வந்து ஏத்துக்கணும், கடவுள் மறுப்பு ஏத்துக்கணும் நோக்கம் இல்லை. நாமெல்லாம் இன உணர்வோட மான உணர்வோட, நம்ம மானம் கட்டவங்கிறான். ஒரு சாணியை மிதிச்சா கூட பாப்பான் காலை மட்டும் கழுகுறான், ஒரு மனத்தை மிதிச்சா காலை மட்டும் கழுகுறான். ஆனா இந்து ஆகிய நம்மளை தொட்டா உடனே குளிக்கிறான். அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறோம். பெரியார் சொன்னார், சினிமா ஹோட்டலில் போய் டிக்கெட் வாங்குறியே,
அங்க உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னா கவுண்டருக்குள்ள கையை விட்டு அவளை குத்துறி இல்ல, கருவறைக்குள்ள வரக்கூடாது. சரி சாமின்னு ஒரு ஏன்னு கேட்டாரு. சினிமா கொட்டாயில இருக்கிற ரோசம் உனக்கு ஏன் அந்த கருவறையில் இல்லைன்னு கேட்டாரு. உங்க அப்பன் செஞ்ச கோயில் தானே, உங்க தாத்தா செஞ்ச சிலை தானே, இவன் இடையில வந்து பூந்தவன் தானே. அங்க சினிமா கொட்டாயில நீ உன் மீசையை பொறுக்கிற, இங்க வந்து ஏன்டா வெளியே வர? என்னைக்கு அந்த ரோசம் உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க மனுஷனாவீங்க. ஆகவே நமக்கெல்லாம் அந்த ரோசம் வரணும், வெக்கம் மானம் வரணும். நம்ம எதிரி யாருங்கிறத பார்த்தீங்கன்னா முழுக்க 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 பார்ப்பான் தான். கடவுளை சும்மா தூசி பார்ப்பான் தான். இத்தனை இந்த இளவரசனா இருக்கணும். இன்னும் எத்தனை இளவரசர்கள் இதுக்கு முன்னாடி செத்து போயிருக்காங்க. நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க. காஞ்சிபுரம் தேவநாதன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணான். அவனை பத்தி இன்ன வரைக்கும் ஏதாவது யாராவது பேசுறாங்களா? இந்த பாப்பானா பேசுறானா? அவன் என்ன அவங்க ஜாதி புண்ணிய விட்டு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணா? தாசில்தாரு, சூத்திரரு, அவர் கொண்டாட்டி, அவன் அக்கா வயசு, தங்கச்சி வயசு, அம்மா வயசு, அத்தனை பெண்களையும் கருவறைக்குள்ள புனிதமா இருக்கிற இடம்னு சொல்ற இடத்துல பாலியல் குடும்பம் பண்ணியிருக்கான். அவனை பத்தி எந்த ஒரு பாப்பான்னு பேசல. ஆனால் நம்ம நல்ல அந்த பையனை பத்தி இதை தோழர் சொன்னார். ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவரு, அவங்க குடும்பமே இந்த ராணுவத்தில் இருக்குது, நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்ச ஒரு குடும்பம்னாரு. அந்த பையனுக்கு ஒரே ஒரு இந்த சாதி இல்லைங்கிற ஒரு வேதனையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே நாமெல்லாம் இது மாதிரி ஐயா வந்து எப்படி மாசம் மாசம் கூட்டம் போட்டுருவாரு. நீங்களும் தயவுசெய்து உங்க கருத்தெல்லாம் வந்து சொல்லுங்க. சாதியை ஒழிக்கிறதுக்காக போராடுவோம். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.